விருப்பம் விருப்பம் தரலாம், வெறுப்பம் வெறுப்பம். சரி வேணாம் போதும். என்ன சொல்றீங்க? ஆமா, தம் அடிப்பாரே வாழ்வார், பிறர் சைட் அடித்து ஏதோ சொன்னாரே நம்ம காமேஷ் ப்ரோக்கு தான் இந்த இது குரல். அங்க வந்து அந்த உருமாண்டி சீன் வரும்ல, அவரு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாரு. அவர் வேற அந்த ஃபீல்ட்ல சைட் அடித்து ஏதோ ஒன்று ஒருமே நல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம மக்களும் இந்நேரம் வந்து நிறைய திருக்குறள் வச்சிருப்பாங்க. ஓனையாண்டி புலவா ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. சரி, சூர்யா ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டரே GT60 அகைன். என்ன இவ்வளவு நேரம் இவர் சொன்ன மாதிரி நீ நல்லா இருக்க மாட்டேன், இங்க வருங்க அகைன் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு, ப்ரீவியஸ் அப்டேட்ல நல்லா இருந்துச்சு, அதுவே வச்சிருக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அப்டேட்டே பாடி தாங்காது, ஆட்டோ அப்டேட் எப்படியோ ஆன் ஆயிருச்சு, போன வீக்ல ஒரு அப்டேட் வந்துச்சு பாருங்களேன், பேட்டரி அகைன் பைப் ஓபன் பண்ற மாதிரி போகுது, சார்ஜ் 30 நிமிஷத்துல ஃபுல் ஆகும், 50 நிமிஷத்துல மேல 30 நிமிஷத்துல ஃபுல் ஆக வேண்டிய போனு இப்ப என்னடான்னா 50 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் ஹீட் ஆகுது, அதனால ரொம்பவே ஸ்லோ ஆகும். ப்ரோ எல்லா போனுமே இப்ப சம்மர்ல அந்த ஹீட்டிங் இருக்கு. கரெக்ட். அது இப்பதான் மக்களுக்குலாம் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாம் டிசம்பர் நவம்பர்ல போன் வாங்கினாங்க, நீங்க வேற நவம்பர் டிசம்பர்ல புது போன் வாங்கியிருக்காங்க. என்னங்க 20 மினிட்ஸ்ல ஆகுது, இப்பெல்லாம் 1 hour ஆகுது அப்படின்றாங்க. யோ சூடாகுது. அடுத்து என்ன தெரியுமா இன்னொன்னு, நான் மறதி வேற இப்பதான் உட்காந்து புலம்புவோம். இப்போ புலம்ப ஆரம்பிப்போமா, ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் புலம்புவாங்க எல்லாரும், அப்புறம் ஆகஸ்ட்ல அப்படி இப்படி மழை பெஞ்சு அப்படி மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப இவங்க எல்லாருமே வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி மறந்துடுவாங்க ஃபுல்லா. மறந்துட்டு போன் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, நான் இதே வச்சுக்கலாம். ஆமா, இது அடுத்த சம்மர்ல ப்ரோ மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அப்டேட் நல்லா ஆகல. அது நீங்க இந்தியால இருக்கீங்க, இட்ஸ் a reminder that you are in India. உட்டா நைஜீரியா பக்கம்லாம் போனா எரிஞ்சு வெடிச்சிரும் போல. ஏன்னா ஹியூமிட் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுவும் ஒரு ரீசன் தான் இவ்வளோ அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். இங்க இருங்க, கேமரா ஓப்போ அசில் பிளாடு, OnePlus அசில் பிளாடு, இவனுங்கன்னா ஓஎஸ் உள்ள ஏசியன் பெயிண்ட் கூட கொலாப் வேற, COD மொபைலு இப்பதான் இன்ஸ்டால் பண்ணேன், கொடூரமா லேக் ஆகுது, சபா முடியல கைஸ். 16.5.701 அந்த அப்டேட் தான் பண்ணிருக்காராம். இனிமே அப்டேட் ஆன்றதுல ஆஃப் பண்ணிடுறேன், அப்டேட் நமக்கு வேண்டவே வேண்டாம் பேர பசங்களா அப்படின்னு போட்டு எங்க ஆளு ஃபீல் பண்ணிருக்காரு. பாத்துக்கோங்க, அவர் வாழ்க்கையை வந்து தொலைச்சி உங்களை காப்பாத்துறாரு. நீங்க உங்க காதை பறி கொடுத்தீங்களா, அது மாதிரி அது அடிக்கடி பறி கொடுத்துட்டு தான் இருக்கேன், அடிக்கடி பறி கொடுத்துட்டு தான். இல்ல அது நல்லா இருக்கு போட முடியுது, அது நல்லா இருக்கு போட முடியுது. அதே மாதிரி வேற ஒன்று டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அது 1/4 மணி நேரம் போட்டாலே காதெல்லாம் அடைச்சு போயிடுச்சு. பரவாயில்ல, காது வீங்கி தானே பார்க்கணும், வீங்கு தான் பார்க்கணும். ஆமா, ஏலியன் மண்ட மாதிரி ஆயிடுமா, நல்லா ஷார்ப்பா இருக்கும்ல அந்த காது. அடுத்து அன்பழகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ என்னோட ரெட்மி நோட் 10 பேட்டரி சேஞ்ச் பண்ண லோக்கல்ல போனா காஸ்ட் வில் பி லோ, அங்க போனா 18,000 சொன்னாங்க, 2,800 ஆச்சு போனோட ரேட்டு. சரி 18,000 சொன்னாங்கன்னு சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கணும், 18,000 பேட்டரியா, என்ன கார் பைக் பேட்டரி, EV பைக்கோட பேட்டரி சொல்றாரு. அது பாசிபிள், EV பைக்ல வந்து பாசிபிள். ஓகே 2K 1.5K பேட்டரி ரேட்டு சொல்றாங்க ப்ரோ, ஏன்னு கேட்டா பெரிய பேட்டரின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டூப்ளிகேட் பேட்டரிக்கு எதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு, அப்புறமா அவங்க அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் போய் ஒரிஜினல் வாங்கிக்கோங்கன்னு ரூடா சொன்னாங்க. நான் அஃபிஷியல் ஷாமி சர்வீஸ் சென்டர் போனேன், அங்கே ஒரிஜினல் பேட்டரியா 1,100 ரூபாய், 1,100 ரூபா சேஞ்ச் பண்ணிட்டு 1 இயர் வாரண்டி வேற பேட்டரிக்கு. ஐயா நான் திரும்பியே சொல்றேன், இவர் வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. நிறைய வீடியோல சொல்லிருப்போம், டேட்டா கொடுத்திருக்காரு, சூப்பர் டேட்டா, அபிஷியலாவே போய் மாத்திக்கோங்க. நம்ம நத்திங் ஒருத்தர் சொல்லியிருந்தாருல, தண்ணியில போன் விழுந்துருச்சு, வெளியில எல்லா இடத்துல 5000 செலவு பண்ண, நத்திங்ல போய் கொடுத்தா ஃப்ரீயா மாத்திட்டு காசு கூட வேணான்ட்டாங்க, 400 ரூபா அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், பரவாயில்ல இங்க என் மனசு கேட்கல அப்படின்ட்டு. இதுதான் அது வேறுதான். ஒரு வாட்டி சர்வீஸ் சென்டர் நேர்ல போயிருங்க, நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே பண்ணிடலாம். அதுக்கு வேற நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க போறீங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சர்வீஸ் சென்டர்ல பெஸ்ட். அது மட்டும் இல்ல, நீங்க போற இடத்துல சரியில்லைன்னா வேற இடத்துக்கு போங்க, வேற சர்வீஸ் சென்டரே போலாம், அபிஷியல் சர்வீஸ் சென்டர். என்னத்த சொல்ல. அடுத்து தங்கராசு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாரிபிள் ஜிகாபைட் ஆர்எம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னை கொச்சியா 2 இடத்துலயுமா, 5 month old RX 6 கிராஃபிக் கார்டு ப்ரோ, அது XT replaced with a dead-ஆ heavily used கார்டா. அதாவது இவர் வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கு கொடுத்திருக்காரு, வாரண்டில ரீப்ளேஸ் ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது என்னன்னா எவனை போட்டு அடிச்சு துவச்ச கார்டு வருது, யூஸ்ட் ப்ராடக்ட் வந்துருது போல. Hi everyone, I am posting here because I am at my wits end with Gigabit service center in India and need some advice on what to do next.
issue. I have a Gigabyte RX 6800 XT that I bought 6000 brand XT. new. After only 5 months of use, the screen suddenly went to blank. So while playing a game, no display issue. Immediately took it to the Gigabyte service center in Chennai to claim my warranty. The RMA nightmare. Step 1, Chennai service center accepted the card since they did not have any replacement. It was handled through the Kochi service center. Okay. Kochi sent me a replacement card. However, the card they sent was a terrible condition. It looked extremely old, heavily used and dirty. To make matters worse, the replacement card was also faulty. I refused to accept this junk for my 5-month-old card and immediately sent it back to Chennai service center. Now I am stuck waiting again. I understand that the brand gives refurbished card for RM. நீங்க என்ன பண்ணலாம்னா சோஷியல் மீடியா தான் ட்விட்டர் போட்டு அடி சாவடி அடிங்க, எல்லாரையும் போட்டு டேக் பண்ணி விடுங்க. நம்ம பசங்க கிட்ட எல்லாம் நீங்க டேக் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன ரேட்டு கிராஃபிக் கார்டு இந்த ரேட்ல இந்த காலத்துல எல்லாம் எப்படி இவன் ஏமாத்தலாம்? அவன் நாங்க பொழுதுனைக்கு ஏமாத்துறது தான் பழக்கமா வச்சிருக்கோம் மாதிரி உட்காந்துருக்கானுங்க. அதுவே உங்களுக்கு பழகிடும். இதுவும் பழகிருமா? இதுதான் எங்களுக்கு பழகாது. நாங்க பாக்குற எல்லாத்தையுமே எங்களுக்கு பழகிறோம் எல்லாத்தையும் பழக்கி விட்டு போயிடுறீங்களா? சரி, அடுத்து மௌலிதரன். ஆனா ப்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க அப்படி உங்களுக்கு இன்னும் இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க இந்த கமெண்ட் போட்டது எனக்கு தெரிஞ்சு 1 or 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படி உங்களுக்கு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா ட்விட்டர்ல போட்டு எங்களை கூட டேக் பண்ணி விடுங்க, நாங்களும் ரீட்வீட் பண்ணி விடுறோம். கண்டிப்பா ப்ரோ. நான் சாம்சங் S25 Ultra எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு Oppo F9 Pro X9 Pro வாங்கிட்டேன். ஆனா எதுக்கு S25 Ultra இருந்து X9 Pro போனாரு தெரியல. ஏன்னா 80 இருந்து 9500 போயிருக்காரு. மொபைல் சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் ஹெவி யூசர் சாம்சங்ல பேட்டரிக்காக கூட இருக்கும். 2 டைம் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் வித் பேட்டரி சேவர் ஆன். ஆனா எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. நம்ம SRKயும் கொஞ்சம் ஹெவி யூசர் தான். ஹெவி யூசர்னா எப்படி சொல்றாங்க? அவனுக்கே 6.5 மணி நேரம் SOT 7 மணி நேரம் SOT வருது. ஜாலியா இருக்கிறாரு. ஓகே, சோ அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி அப்ளிகேஷன்னால ஒரு லொகேஷன்னால மாறுது. அது ஒண்ணு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இவர் என்ன சொல்லிருக்காருன்னா பேட்டரி சேவர் ஆன் பண்ணிருக்காரு, லொகேஷன் ஆஃப் பண்ணிருக்காரு, செகண்ட் டைம் சார்ஜ் அப் டு 40% போடுவார், டாப் அப் பண்ணுவாரு. பட் ஓப்போல பேட்டரி வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. லொகேஷன் ஆன் அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன் சூப்பரா இருக்கு. நான் வில்லேஜ்ல இருக்கேன், பட் ஜியோ 5G++ வித் ஃபுல் சிக்னல் பார். கலர் OS ஐபோன் OS மாதிரி இருக்கு ப்ரோ, வித் ஸ்மூத் அனிமேஷன், சூப்பர் ஃபாஸ்ட் UI. நான் மொபைல் ஷாப்ல தான் வாங்கினேன் ப்ரோ. 26K அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன். 73K எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சாம்சங் ஃபார் 5 months ஓல்டு. ஒரிஜினலி பாட் ஃபார் 1.1 lakh அண்ட் அப்போ 11K ஆஃபர்ல ஜிபே QR ஸ்கேன் ஃபார் ஸோ டோட்டலாக 26,000 தான் பே பண்ணியிருக்காரு புது ஃபோனுக்கு. ஸோ X9 Pro வாங்கிட்டாரு. My initial impression was fully satisfied with the mobile bro. No heating issue. Animation smoothness ரொம்பவே கிரேட். இன்னும் கேமரா அதிகமா யூஸ் பண்ணல. அதுதான் அந்த ஃபோனோட பெரிய ப்ளஸ். யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ், நான் 4 or 5 months யூஸ் பண்ணிட்டு லாங் டர்ம் ரிவ்யூஸ் கண்டிப்பா கொடுங்க ப்ரோ. சூப்பரே. ஆண்டோ ப்ரோ என்ன சொல்ல வந்திருக்காரு? என்ன சொன்னாலும் சரி ப்ரோ, வீடியோக்கு ஐபோன் தான். நேத்து ஃப்ரெண்டுக்கு X300 Pro எடுக்கலாம்னு போனா வீடியோக்காக. பட் என் கிட்ட 16+ இருந்து கம்பேர் பண்ணி பார்த்தா 50% டீடைல்ஸ் கூட X300 Proல இல்ல ப்ரோ. ஈவென்ட்டே அதுல தான் எடுத்தோம். ஃபோன் ஆஃப் தி இயர்ங்க 2025 X300 Pro. பொறாம வைத்திருச்சல வந்து ஆப்பிள் ஷீப். உங்க ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஃபோன் வாங்க போறாரு, உங்களுக்கு பொறாம உங்களுக்கு. ஏன்னா ஈவென்ட்டே அவனுங்க X300 Pro வச்சு தான் ஷூட் பண்ணாங்க. X300 ரிக் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு யூஸ் பண்றோம். ஃபேன் கீனி 1 கோடி ரூபாய்க்கு கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுல தான எடுத்தாங்களாம். அப்புறம் என்ன வெங்காயத்தடா அதனால தெரியாது. ஐபோன் தான் நீங்க ஈவென்ட் எடுக்கிறீங்க, ட்ரோன்லாம் வச்சு எடுக்கிறீங்க. பட் ஐபோன் அது ரிக் இல்லாம எடுத்தாலும் நல்லா எடுக்குதே. அதெல்லாம் தெரியாது. நீங்க மொட்டை வெயில எடுக்கிறீங்க, அப்ப எப்படி ஏன் நல்லா எடுக்குது? ஏன் எடுக்குது? எடுக்க கூடாதுல்ல? சரி இல்ல ப்ரோ, அவன் வேண்டவே வேண்டான்னு ஓடிட்டான் ப்ரோ. அப்புறமா 17 Pro எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வீடியோல அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு ஐபோன் டு ஆண்ட்ராய்டு. வீடியோ ஒன்று தான் ஐபோனை சேவ் பண்ணுது. உண்மை ப்ரோ, நாங்களும் 17 Pro எடுக்கிறோம். நிஜமா தான். அதுக்கு காரணம் என்னன்னா அதே தான், அது ஆண்ட்ராய்டு தரப்புல வந்து வீடியோ கொஞ்சம் பழகும். கரெக்ட். இது என்னது அசால்ட் அவரு? ஆமா, நான் பிக்சல் மொபைல் வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். முடிவில் விவோ X300 மொபைல் வாங்கிவிட்டேன். கேமரா வீடியோ எடுக்கும் பொழுது மொபைல் சூடாகிறது. அது வந்து யதார்த்தம். அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இது நார்மல் தானா அல்லது ப்ராப்ளம்லாம் இல்லை, நார்மல் தான். கூகுள் அசிஸ்ட் சரியாக வேலை செய்வது இல்லை. என்ன காரணமாக இருக்கும்னு மாதிரி கேட்டிருக்காரு. அநேகமா வந்து நீங்க ஒரு தடவை உங்க வாய்ஸ் மேட்ச் பண்ணுங்க. வாய்ஸ் மேட்ச் நீங்க அந்த கூகுள் ஆப்குள்ள போயிட்டு வாய்ஸ் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாய்ஸ் மட்டும் கரெக்டா எடுக்கும். அது கேமரா எடுக்கும் பொழுது 10 ஃபோட்டோஸ் கிடைத்தவுடன் சூடாக. அது எப்பயுமே அப்படிதான். இதுல இன்னொன்று என்ன தெரியுமா, 10 ஃபோட்டோவே உட்காந்து பின்னாடி உட்காந்து புறவாசல் எங்க இருக்கு நம்ம முன்னாடி வந்துட்டு 1 2 3 4 5 6 பாத்தியா அப்படின்ட்டு போயிடும். அப்புறம் உள்ள உட்காந்துட்டு கேலரியில உட்காந்து பொறுமையா உருட்டிட்டு இருக்கோம். ஆனா
ஒரு வகையில் அது இவ்வளோ பரவாயில்ல. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ப்ராசஸ் பண்ணி வேற லெவலில் இருக்கும், அடுத்த ஃபோட்டோ பார்த்தா நாய்ஸாக இருக்கும். அதே இடம் தான். ப்ராசஸ் பண்ண மறந்துட்டாங்க. மறந்துட்டியா? ஆமா, சூடா இருக்குல்ல. நான் வந்து மதராசப்பட்டினமா குளிக்கிறதுக்கு போயிருந்தேன். மறந்துட்டியாவா? ஆமா, இல்ல குளிக்க போயிருந்தேன். சூடு தனிக்க இல்ல. எனக்கு என்னன்னா இந்த விவேக் மாதிரி எதுக்கு இப்ப தண்ணி மூஞ்சில ஊத்துனா, சூடா இருக்காரு அவரு, அதனால ஊத்திக்கிட்டாரு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குன்னு, நம்மளது கூட இல்ல, யார் வீட்லயோ உள்ள பாப்பா, அந்த பாப்பாவுக்கு போட்டோ எடுத்து தர சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிருக்கோம், அந்த இடத்துல ஒரு பாப்பா அழகா ஆடுது, பாப்பாவை ஃபுல்லா போட்டோ எடுத்து முடிச்சிடுறேன். அது வந்து பார்த்தா ஒரு 4 செகண்ட் தான் பாப்பா வந்துச்சு, நான் எடுத்து முடிச்சிடுறேன். எடுத்துட்டேன்னு சொல்லி ஜாலியா இருப்பேன். பார்த்தா எதுவுமே ப்ராசஸ் ஆகாம நாய்ஸோட இருக்குமா. திரும்ப பாப்பாவை கூப்பிடவா முடியும்? கரெக்ட் தான். என் பாப்பா இங்க வாமா அப்படின்னா அவ்வளவுதான், இந்த மாமா பூச்சாண்டின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. அது இது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம வீட்லயே கூட குழந்தைங்களா என் போட்டோ காட்ட சொன்னா குரங்கு போட்டோ காட்டிட்டு இருக்கு. சரி, சாரிங்க, ப்ராசஸ் லைட்டா. ஓகே. அடுத்து வந்து ரித்தேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா என்னுடைய மொபைல் பிக்சல் 8 கடைசியாக வந்த செக்யூரிட்டி அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறமா மொபைல் சார்ஜ் 5 நிமிஷத்துக்கு 1% தான் ஏறுதான். பிக்சல் 8 சூடாச்சுன்னா பிக்சல் இப்படி ஏறும் ப்ரோ. ஆமா, அது தெரிஞ்சு நீங்க ஒன்னே ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இது கேவலமா தான் இருக்கு ஆனா ட்ரை பண்ணுங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணி பாருங்க, அதோட சார்ஜ் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஆயிருதானே. அப்படின்னா அந்த தெர்மல் ரிலேட்டடா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த ஒண்ணு அந்த அப்டேட்ல பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டி உங்க போன்ல வந்து டெம்பரேச்சர் எல்லாம் பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அதை சார்ஜ் பண்ணி விடும் இல்லையா, அந்த பிரச்சனை இருக்கணும். சரி, ஓகேன்னு ஆண்ட்ராய்டு 17 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை சரியாகல. இது சரியாகுமா ஆகாதா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து வெதர்னால கூட ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது. மொபைல் டேட்டா ஆனில் இருந்துட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ. மொபைல் டேட்டா முடிஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபைல கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் போகாது. நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கோங்க, அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். யூஸ்வலாக பிக்சலில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் நார்மல் டைம்லேயே. ஏன்னா அது அந்த இன்டெலிஜென்ட் சார்ஜிங் சொல்லுவானுங்க. அதனால ஃபோன் ஃபேன் இவர் வந்து ஃபோனர் என்ன ஃபேனாக இருந்திருப்பார் போல இருக்கலாம் மேபி. ப்ரோ சீரியஸ் கொஸ்டின், உங்ககிட்ட 10 ப்ரோவும் இருக்கு 10 இருக்கு, உங்களோட யூசேஜை பொறுத்து உங்க இதயத்திலேருந்து சொல்லுங்க எது உங்களுக்கு ஃபேவரட்னு. உண்மைதான், நான் சொல்லுவேன் கண்டிப்பா 10 ப்ரோ தான் மனுச்சேன். ஆனா இதுல என்ன ஒரு மேட்டர்னா ப்ரோ, எங்க கொண்டு ஏன் தெரியுமா 10 ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் பண்ணுவாங்க. அது நம்ம ஏன்னா அந்த ரேம் இருக்குல்ல 8, 12, 16 இப்போலாம் 10 ப்ரோலாம், அதனால இதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் அது ஏ சீரிஸ்ல இருக்காது. எனக்கு ஆனால் இன்னொரு வேதனை ப்ரோ, சரி பரவாயில்லன்னு பார்த்தா 10 ப்ரோல வந்து மேக்ரோ எடுக்க முடியாது, இது எடுக்கும். கரெக்ட். அதே மாதிரி வெயிட் கம்ஃபர்ட் அதுலலாம் ஏன் நல்லா இருக்குமா, வயிற்றுச்சலா இருக்கும். பட் ஆனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது 10 ப்ரோ வந்து 10 ப்ரோ பக்கத்துல ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வருது இல்ல. கொடுமை என்னன்னா மார்க்கெட்ல 10 ப்ரோ 1,10,000 2 10 வாங்கிடலாம். அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கதா செய்யுது. என்ன பண்றது, ஆனா ஃபேக்ட் தான். எக்ஸாக்ட்லி, ஒரு ஃபோனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் எஸ்ஆர்கே கூட அந்த வீடியோ பண்ணும்போது சொல்லியிருப்பேன், 80,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா சொல்லுவான் தான், எங்க அப்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஏன்னா ஊர்ல வந்து நிலைமை வாங்கிக்கலாம். என்ன சொல்ற பாட்டி, டை அடிக்க போயிருந்தேன் 1000 ரூபா ஆச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த 1000 ரூபா ஆச்சா டை அடிக்க போனது கொண்டு தான் நானே அடிச்சு கொடுத்துருப்பேன். நல்லா அடிப்பேனடா பாட்டி வந்து உடம்புக்கு கேடே இல்லாம அந்த பேர் அங்க பேர் வெளில வெண்ணி போடுற அடுப்புல இருந்து கறி எடுத்து தேய்ச்சி விட்டு போயிரும் போல சிம்பிளா. ஆனா நிஜமாவே ப்ரோ சென்னையில காஸ்ட் ஆஃப் லிவிங், சென்னையில இல்ல இந்த மெட்ரோ சிட்டிஸ் டூ மச்சா இருக்கு வர. ஏன்னா ரீசெண்டா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்னு நினைக்காதீங்க, டை அடிக்கிறதுக்கு என்னடா மொக்கையா போயிட்டு ஒரு டை அடிக்கிறதுக்கு 650 ரூபா 1000 ரூபாய் சொல்றேன். ஐயா எனக்கு புரியல ஐயா, அப்படிதான் இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அறுவாள் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க, என்னடா இதுக்கெல்லாம் இவ்வளவு காசு அப்படின்னு. சரி, அப்புறம் முகமது அசாருதீன் அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ பென் யூசிங் ஐஃபோன் யூசர் அவரு, ஐஃபோன் 2 ஆல் த வே. அப்போ 2G இருந்து யூஸ் பண்றாரு போல. ஐஃபோனோட ஃபர்ஸ்ட் போனே ஐஃபோன் 2G தான். ஐஃபோன் 1 அப்படிங்கிறது வந்து ஐஃபோன் 2G 14 Pro Max. பட் ஓவர் த டைம் த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் காட் வர்ஸா. ஃபர்ஸ்ட் டைம் யாரோ இந்த மாதிரி ஆப்பிளோட சர்வீஸ் ஒஸ்ட்டுன்னு வந்து அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஈவன் ஃபார் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தே ஆஃபன் கிளைம் த ஃபோன் வாஸ் டிராப்ட் அண்ட் டினை வாரண்டி கவரேஜ். இது எதுக்குன்னு தெரியல ப்ரோ. டாட்டாவோட நாங்கள் உட்காந்துட்டு கேர் பிளஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா கேர் பிளஸ் போடாமல் கீழே இப்போ பாருங்க கேர் பிளஸ் இருந்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை ஆப்பிளுக்கு.
நிஜமா அது என்னமோ உண்மைதான். டினை வாரண்டி கவரேஜ். ஐ ரீசென்ட்லி ஸ்விட்ச் டு பிக்சல். எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் மச் பெட்டர். இது வந்து அந்த சரி இறங்குங்க. அந்த வெடி படத்துல விவேக் பாத்திருக்கீங்களா? சும்மாவே அவரு அந்த ஆட்டம் ஆடுவாரு. இப்ப நீங்க வந்து கேளுங்க, அதான் சொல்றேன். அது எப்படின்னு சொல்றேன். உன் கால் வெடி படத்துல அதேதான். அதை விடுங்க, அதுக்கும் மேல வெடி படத்துல என்ன ஆகும்னா, ஐயோ சமீரா ரெட்டி தானே, அவங்க ஏதோ சொல்லுவாங்க. அப்போ விவேக் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒன்னு எனக்கு பிடிக்கல, ஒன்னு எனக்கு பிடிக்கல, ஆனா பயமா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ நடந்து. அப்ப வந்து ஒரு கை இங்க வரும், வந்து கையை தலையை கோதி விட்டு போகும் அப்படியே. அந்த மாதிரி வந்து எப்படின்னா ஆப்பிள் வந்து அடிக்கும் போது ஒரு நிமிஷம் வந்து, நானும் ஐபோன் தான் யூஸ் பண்றேன், அது வேற விஷயம். ஆனா அடிக்கும் போது ஓகே இவன் கொஞ்சம் ஓவர் தான், கேர்ப்ளஸ் போடலன்னு நம்மள மதிக்க மாட்டான், இவன் அடிக்கலாம். அடுத்து பிக்சல் சூப்பரா இருக்குன்னு உடனே அது மியூசிக் அப்படிதான் இருக்கு. சரி ஓகே. And if there is a genuine manufacturing issue, they usually replace the device. Correct. And in some cases even upgrade it. Sometimes even after the warranty period. நடந்திருக்கு ப்ரோ, இது வந்து நாங்க லைவா பார்த்திருக்கோம். சரி, நான் உங்களுக்கு ஒரு குண்டு சொல்றேன், சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். லைவா சொல்றேன், உங்க ரியாக்ஷன் பார்க்கணும். போறங்க, இத படிச்சிரறேன். படிச்சு சொல்லுங்க. I bought my device in UK in 2024 and later faced a camera module issue. They actually gave me a free upgrade from Pixel 9 Pro Fold to 10 Pro Fold. Which was really impressive. If multiple users reports the same issue, they have even provided free upgrades, which is something I have never experienced with Apple. Apple வந்து CarePlus போட்டுருந்தா ஃப்ரீ அப்கிரேட் வருது ப்ரோ, அதுவும் ஃப்ரீ இல்ல, CarePlusக்கு பே பண்ணணும். Yes, 9000. ஆமா. சரி சொல்லுங்க, என்ன சொல்றேன் நீங்களே. Pixel 4a மதர் போர்ட் டெட். பாம்பே பிக்சல் சர்வீஸ் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்ல, அங்கெல்லாம் அஃபிஷியல் மாரி தானே போயிருக்காங்க. மதர் போர்ட் டெட் ஆயிடுச்சு சார், எதுவும் பண்ண முடியாது சார், உங்களோட இதுதான், ஃபோன் வேறு ரொம்ப பழசு அப்படின்ட்டு. சரி இருங்க, நான் வந்து ஓஜி பிக்சல் ஃபேனுங்க, அதனால தான் இந்த ஃபோனை என்ன மாற்றாம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிக்சல் தான் பிடிச்சிருக்கு, நான் அடுத்தது வாங்கினாலும் பிக்சல் தான் போவேன், எல்லாருக்குமே பிக்சல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க யார்கிட்டயோ. சரி இந்தாங்க ஒரு குட்வில்க்கு, நாங்கள் இது வரைக்கும் யாருக்குமே பண்ணல, பட் இதை உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு Pixel 9 Pro Fold கொடுத்துட்டாங்க. 9 Pro Fold, நோட் தட் பாயிண்ட், 9 Pro Fold கொடுத்துட்டாங்க. என் ஆஃபீஸ் மேட்டோட ஃப்ரெண்டு பாம்பேல கொடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஃப்ரீ அவர் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிருக்காராம், ஜாலியாக இருக்காராம் ப்ரோ. அவரு ஃபோல்டு கொடுத்துருக்காங்க ப்ரோ. எனக்கு இப்போ வரைக்கும் தலை சுத்துது ப்ரோ எனக்கு அது கேட்டதுக்கு. அப்படி என்ன ப்ரோ 10K பே பண்ண சொன்னாங்களாம். இல்ல இது பே பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியும். 10Kக்கு ஃபோல்டு ஒரு ஏன்னா நீங்க வந்து ஓஜி பிக்சல் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் மதர் போர்ட் டெட்டுக்கு. அடே நண்பா, அது வந்து பாம்பேல இருக்கிற அந்த பிக்சலோட. இல்ல பொதுவாகவே என்ன நடக்கும்னா, நான் அவர்கிட்ட அதான் கேட்டேன், ப்ரோ எப்பயுமே அந்த ப்ரோ ஃபோன் இல்லை ஏ சீரிஸ் கொடுப்பாங்க ப்ரோ, எப்படி ப்ரோ ஃபோல்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அதான்டா எங்களுக்கும் புரியல, அந்த பையனே எதிர்பார்க்கலையா, 10,000 கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஃபோல்டு கொடுத்துட்டாங்க கையில் இருந்தாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு கதை சொல்லிட்டா நடந்திருக்குது முன்னாடி. அதான் 4A யூசர்ஸ்க்கு வந்து சப்போஸ் போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா 6A கொடுத்தாங்க. ஓ ஓகே சரியா, அது வந்து 4A ரீப்ளேஸ்மென்ட் அது எங்க மாத்துறாங்க, சென்னையில மாத்துறாங்களா அந்த மாதிரி? இந்தியால ஃபுல்லா. இவர் பாம்பேனால தலைவருக்கு, இவருக்கு வந்து ஃபோல்ட், இவருக்கு உடம்பு ஃபுல்லா மச்சாங்க. இவருக்கு எப்படி ஃபோல்ட், எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு ஜீரணம் உடும்பே தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு 4A வாங்கி மதர் போட்டு உடம்புல மரவட்ட சைஸ்ல மச்சம் இருக்குடா அப்படின்னு. ஃபோல்ட், ஓ மை காட், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். வீட்டுக்கு ஒரு போகும்போது எப்படி இருந்திருக்கும், மா இந்த ஃபோன் கிடைச்சதுமா, என்னடா சரி சரி எவ்வளோடா செலவு பண்ண, 10,000 ரூபா கொடுத்தமா. சரி ஃபோனோட ரேட் எவ்வளோ, 1,70,000 10,000 கொடுத்தாங்க. குட்வில்லுங்கிறானுங்க. கேட்டால் குட்வில் இது வரைக்கும் யாருக்குமே நாங்கள் பண்ணதில்லைங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம போமா 4A இல்லையே, அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, எதை எடுத்துட்டு. ஆனால் அதுக்கு பாம்பே டெல்லி அங்கே போகணும், அங்கே தான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அது அவங்களோட ஓன் இது இல்லை, அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி தானே, ஜிவிஸோட தானே. சரி ஓகே. சரி நீங்கள் டெல்லி பாம்பே அப்பப்போ ஈவெண்ட் ஏதாவது போகும்போது அப்போ தூக்கிட்டு போயிருங்க. இப்போ விக்கி தான் போயிட்டு இருக்கான் ஈவெண்ட்லாம். நான் ஒன்று பண்ணுறேன், வந்து குட்வில்லுக்காக சைக்கிள்லேயே வந்தேன்னு சொல்லிட்டு மேலே லாரி ஏத்துறா, இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கான், தூக்கடா வந்து லாயல் பிக் பிக்சல் ஃபேனியா. சரி அதுக்கு நான் நெக்ஸஸ் டேஸ்ல, சரி அதுக்கு சைக்கிள்ல வந்தேன் கேப்பா, நீ சைக்கிள்ல வந்ததுக்கு நான் போன் மாத்திரம் என்னடா சம்பந்தம், சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். கேபோ இல்லாட்டி வந்து ட்ரெயினோ ஃப்ளைட்டோ அதெல்லாம் காசு இல்லைங்க, அதான் சைக்கிள்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி குட்வில்லுக்காக. குட்வில்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க கூடாது, எங்க இருக்க கூடாது, நீயே இருக்க கூடாது முதல்ல. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பாரு நான் வந்து நெக்ஸஸ் டேஸ்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயமா இருந்துட்டு போ.
அப்படி நம்ம போன அப்படிதான் இருக்கும். இருந்துட்டு போ. சரிடா 400-5000 ரூபா தரேன்டா, எனக்கு ஒரு ஃபோல்டு கொடுடா. ஃபோல்டா 9 Pro Fold. சரி ஓகே. மனுஷனுக்கு வந்து எனக்கு அவர் சொன்னதுல இருந்து ஒரு வாரமா அது என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எப்படி ஒரு 4Aக்கு 10,000 ரூபாய்க்கு ஃபோல்டு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அவர்கிட்ட அடுத்த நாளும் போய் கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, என் ஆஃபீஸ் மேட்ட. உண்மையிலே ஃபோல்டு கொடுத்தாங்க ப்ரோ. ஐயோ ஆமாயா, அதை தான் நானும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் திரும்பியும் சொல்றேனே, 4A யூசர் எனக்கு தெரிஞ்ச பசங்களே தான் 4A பே கொடுத்ததுக்கு 6A கொடுத்தாங்க. ஆனா நோ மணி பே நீடட். ஓகே, நோ மணி. இவங்க 10,000 வாங்கிட்டாங்க. அது சொன்னாரு 10K பே. இது வந்து அப்படியே ஸ்வாப். அதுவே என்ன ஸ்வாப்பா டேய். அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அதுக்கப்புறம்லாம் 4A வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் ஒரு 4,000 5,000 அந்த மாதிரி பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7A அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த மாதிரி பே பண்ண போதும். ஆனால் இது சமஜோக்கா இருக்கு. 10,000 பே பண்ணால் ஃபோல்டா? ஐயா என்ன ஐயா சொல்றீங்க? இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன், எந்த பிராண்ட் பண்ணுவேன்னு தெரியும். இப்போ அவர் என்னடான்னா ஏரியாக்குள்ளார எங்க போனாலுமே பிக்சல்னு சுத்திட்டு இருப்பாரு. வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிக்சல் தாங்க அப்படின்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு நிஜமா பெனிஃபிட் கிடைச்சிருக்கு சொல்றாரு. சரி, கோவிந்த் சேவியர் ப்ரோ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஐ அம் யூசிங் Pixel 7 Pro with Android 17 Beta 3. பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்ஸ் ஸ்மூத் ப்ரோ. ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பயங்கரமாக ஆகிடும்னு எதிர்பார்க்குறேன். பிட்வீன் குட்டி ரிவ்யூ, இந்த ஃபோன் மேபி ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். பட் ஸோ ஹாப்பி ப்ரோ. டிஸ்பிளே 2K ரெசல்யூஷன் வர, அப்புறமா கர்வ் டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளூயிடிட்டி எல்லாமே பக்கா. நான் பெருசாக இஷ்யூஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. பேட்டரி மார்னிங் 100% இருந்ததுன்னா ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு 20% இருக்கும். ஐஎம் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணேன். அப்போ கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக இறங்கிச்சு, நோட் பண்ணியிருக்கேன். அதுவும் மேபி டியூ டு த டாக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஐ ஈவன் பிளேடு பிஜிஎம்ஐ ஒரு 2 monthsக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஒரு 4 மேட்ச்க்கு அப்புறமா தான் எஃபிஎஸ் ட்ராப் ஆகும். அது எப்படின்னா அந்த ஹீட் ஆச்சுனாலே பொதுவாக நிறைய ஃபோன்ஸ் வந்து ட்ராப் ஆகும் ப்ரோ. ஆமாம், ஸோ அது கேஷுவல் கேமர் தான், கண்டிப்பாக நாட் அ ப்ராப்ளம் ஃபார் பிஜிஎம்ஐ கூட. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பர்சனலாக Pixel 4ல் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர்ஸ் இங்கே மிஸ் பண்ணுறேன். பட் ஓவரால் டீசெண்டாக இருக்குது. லோ லைட் கொஞ்சம் திணறும், பட் பிளர்ரி இமேஜஸ் ஷேக் ஆகிடும் லைட்டாக. ஓவரால் நோ ப்ராப்ளம். ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் டெய்லி யூசேஜ். Pixel UI தான் மெயின் ரீசனு, வேறு லெவல் ஃபீலு. மேபி இன்னும் ஒரு 1 year யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் Pixel Pro சீரீஸில் இல்லைனா Xiaomi போனால் ஆசையாக இருக்குது கொஞ்சம் டியூ டு லேக்கா. பட் Pixel UI விட்டு போக மனசு வரல ப்ரோ. என்ன பண்ணுறது? ஓவராலாக வெரி குட் ஃபோன். யாராவது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இப்பயும் வாங்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 30Kக்குள்ளே நல்ல சாலிட் ஃபோன் வித் ப்ரீமியம் ஃபீல். 30Kக்கு நீங்கள் ஆக்சுவலாக இப்போ 8 Proவே தூக்கிடலாம் 30Kக்குள்ளே. ஆமாம், அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. 30Kக்குள்ளேனா நீங்கள் வந்து 8 Pro அசால்ட்டாக தூக்கலாம் 256லாம். ஸோ அதனால் அதுவே போதும் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஆஷிக் அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ மீபேட் 8 வாங்கியிருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ இன்டர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதில் Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குமே. இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ் போன உடனே Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டின்னு இருக்கும். அந்த கனெக்டிவிட்டிக்குள்ளே போனீங்கன்னா Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி அதில் என்னென்ன டிவைசஸ் வேணும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். அது ஹெட்ஃபோன்ஸா, டிவியா, நம்மளால என்ன பண்ணணும்னா அந்த இன்டர் கனெக்டிவிட்டி ஆப் வந்து மேக்குன்னு இருக்கு, அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கரெக்ட், சிங்க் ஆயிடும். ஆமா, அது ஆமா ஆப்பிள் டிவைசஸ் நீங்க தனியா அது பண்ணணும், மேனுவலா என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா ராம் ரவிச்சந்திரன் ஸ்ரீராம் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, wanted to give a shout out. Samsung S25 Ultra price is dropped in Samsung shop app. It's now available for 89K with a 25W adapter free. You have to use corporate account and apply for the coupon. ஓ, ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கறத. பட் ஆனா இந்த கூப்பன் இப்போ எக்ஸ்பயர் ஆயிருச்சுங்க, செக் பண்ணி பார்த்தேன் ரீசன்ட்டா. To get all the discounts in note, it's not only for the S25 Ultra, it's applicable for the Fold 7 as well. Fold க்கு 30,000 discount. For 30K instant discount if applied to Fold 7. ப்ரோ முடிஞ்ச ஒரு வீடியோல இத பத்தி அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்றதுக்கு SPCL OFF6 இந்த கூப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டெய்லி செக் பண்ணி பாத்துங்க, சம்டைம்ஸ் இது திரும்பவும் லைவ் ஆகலாம். ஏன்னா சாம்சங்ல ஒரு கோட் போயிடுச்சுன்னா திரும்ப ஃபியூ வீக்ஸ் கழிச்சு திரும்ப எனேபிள் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் அக்கவுண்ட்டுங்க இது, அத சொல்லி. சாம்சங்கோட தீவிர பக்தான்னு சொன்னா குட்வில் ஏதாவது கொடுப்பானா ப்ரோ? கை கொடுத்துட்டு சரி நீங்க வேற ஃபோன் வாங்கிட்டு அப்புறம் வாங்க அப்படினும். வேற ஃபோன் ஒன்று வெளில போயிட்டு உடனே பக்கத்துல ஐஃபோன், நம்ம பக்கத்துல ஷோரூம் இருக்கு, பக்கத்துல போய் ஐஃபோன் வாங்கிட்டு வரணும். நீங்க தானே ப்ரோ வேற ஃபோன் வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு. ஐஃபோன் வாங்கிட்டீங்களா, இதுதாங்க பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னுவான் அவனே சொல்லிடுவான். ஓ, அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அப்ப நான் அந்த பிராண்ட் லாயல்ட்டி அந்த அதெல்லாம் ஏங்க, சர்வீஸ் சென்டர் சாம்சங் சர்வீஸ் சென்டர் போனாங்க, அவனே ஐஃபோன் தான் வச்சிருந்தான், ப்ரோ மேக்ஸ் வச்சிருந்தான் டேபிள் மேல, இந்த கவுண்டர்ல உட்காந்துருக்கவங்க. சூப்பருங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே,
அசோக் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ பிக்சல் 8 ப்ரோ ஃப்ரண்ட் கேமு பிக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை ப்ரோ, ஹவு டு இம்ப்ரூவ் இட் எனி ஐடியா பிஃபோர் வந்து M33 வந்து அவருக்கு நல்லா இருந்திருக்கு போல. அது ஒன்று சாம்சங் கேமரால கொஞ்சம் நல்லா இருப்பான்ல, அது தெரிஞ்ச விஷயம். நீங்க தான் சொன்னீங்களே M சீரிஸ் A சீரிஸ் அடிச்சு பறக்க விடுறானுங்களே A17 M56ஓட அந்த பேம்ப்ளெட் மாதிரி அவன் போடுறான்ல, ஆமா ப்ராடக்ட் ஷோகேசிங், அதில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா, என்ன பண்றாங்க ஃபிளாக்ஷிப் கிரேட் 12 MP செல்ஃபி HDR கேமரான்னு போட்டு ஆனா போட்டோ நல்லா எடுக்குது. நல்லா தான் எடுக்குது. அதான் சொல்றேன். அந்த 12 MP வந்து எதுல இருக்கு அப்படின்னு அது பாத்தீங்கன்னா சைனீஸ்ல இருக்க ஃபிளாக்ஷிப் போன்லயே அந்த மாதிரி அவுட்புட் வர மாட்டேங்குது கேமரால. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாப்ல, அப்புறம் நம்ம கம்யூனிட்டி மெம்பரும் ஒருத்தர் வந்து குரூப்ல கேட்டிருந்தாரு, ஓகே 25,000 ரூபாய்க்கு ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டாரு. கொஞ்சம் ரிலேபிளா இருக்கும்னாரு. நானும் யோசிக்கிறேன், சரி ஐக்கூ 10 இருக்கான்னு பார்த்தேன், ஐக்கூ நியோ 10 காணோம். அடுத்து CE5 சொல்லலாமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த மனுஷன் குட் கேமரான்னு வேற ஒரு வார்த்தை போட்டிருக்காப்ல, நான் எதை நம்பி சொல்றது. அப்புறம் பார்த்தேன், சரி வேற வழியே தெரியல. ஏன்னா அது பிரைஸ் கட் ஆகி இப்போ 22 23க்குலாம் கிடைச்சிட்டு, இப்போ 25க்கு 256 கிடைக்குது. 128 வந்து 22க்குலாம் வந்துச்சுங்க. அது ஆமா, அது அங்கே தான் இருக்கு. 8128 அது இருக்கு. 256 வாங்குறதா இருந்தா 25க்கு வாங்கலாம். ஏன்னா அது லான்ச் ஆகும்போது ஓவர் பிரைஸ்டு, இப்பதான் அது கரெக்டான பிரைஸ்ல விற்கிறான். 22K நல்ல பிரைஸ். அது 8128 இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற நிலவரத்துக்கு அதுக்கும் ஒரே கலவரம் தான். அது ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு தடவை போட்டோ எடுக்க முன்னாடி உங்க ஃபேஸை டேப் பண்ணிட்டு போட்டோ எடுங்க. இனிமே ஆமா, ஃப்ரண்ட் கேமரால எப்படி டேப் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் இதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஆனா என்னத்த சொல்ல, பட் நீங்க அந்த ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப் இருக்குங்க பிளே ஸ்டோர்ல, அது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கேமரா ஒரு சில இது ப்ராசஸிங் பிடிக்கலன்னா ஓப்பன் கேமரா எடுத்தால் நல்லா இருக்கு. அது வந்து பிளே ஸ்டோர்லேயே இருக்கு, நல்லா இருக்கு அந்த ஆப். இதில் ஒரு சில சாம்பிள்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கமெண்ட்ஸ் முடிட்டோம். ஹாய் சிவா ப்ரோ, கௌதம் ப்ரோ, ஐ எம் 9 யூசர், 49 சார்ஜ் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டடு, 17 பீட்டா 3 போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸ்டில் நோ எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட், லவ்விங் இட், பாட் இட் பை யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். சில பிரச்சனை இருக்குது ஃபோனில், ஃபோன் ஹீட் ஆகுது. ஸ்டேபிள் ஆண்ட்ராய்ட் 17 வந்தால் டேட்டா எரேஸ் பண்ணாமல் ஸ்டேபிளாக போகணும்னு நினச்சிருக்கேன். ஆமாம், அது உண்மைதான். மெட்ரோ லிஸ்ட் ஆப்பு இருக்குது ப்ரோ, அதில் பக் இருக்குது. பிளேலிஸ்ட்டு தட் ஐ கிரியேட்டட் பிஃபோர் லாஸ்ட் சாங் கிளிக் பண்ணால் ப்ளே ஆக மாட்டேங்குது. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, மெட்ரோ லிஸ்ட்டில் வந்து அது ஆக்சுவல் டேட்டா பேஸில் இருக்கிற ஹை குவாலிட்டி ஆடியோ லோட் பண்ணுறேன்னு டைம் எடுக்கும். ஓகே, பட் அது புது ஆப்புங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. தென் ஸ்னேக் டான்ஸ் வர மாட்டேங்குதா, அது என்னது வென் ஐ ப்ளே, ஓ அந்த இதுவா, ஓகே அது எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் ப்ரோ இருக்குது. ஒரு 9Aல வரல போல. சரி, வென் ஐ ப்ளே த சாங் இன் மை பிளேலிஸ்ட் இட் பிகம்ஸ் நார்மல், இஃப் ஐ ரீஸ்டார்ட் த மொபைல் அண்ட் அகைன் இந்த பிளேலிஸ்ட்னு ஆன் பண்ணால் ரிப்பீட்ஸ் அகைன். ஹாப்டிக் ஆப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அது நல்லா தான் இருக்குது. நாங்கள் ப்ரோக்கு போடலாமா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து தேவைன்னா போடலாம். எனக்கு முன்னே இப்போ நார்மலாக ஒரு ஃபோன், சைனீஸ் ஃபோனு, எல்லா ஃபோனையும் நான் மாட்டினேன்னா ஒரு சவுண்ட் வந்துட்டு சார்ஜ் ஏறும். கரெக்டாக சார்ஜ் ஏறும்போது ஏதாவது ஒரு அனிமேஷன் வரும். இதில் வந்து எப்படின்னா போட்டோன்னு வைங்க, வைப்ரேட் ஆகும். வைப்ரேஷன் பேட்டர்ன்லாம் செட் பண்ணலாம். அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன வைப்ரேஷன், டிஸ்கனெக்ட் பண்ணால் என்ன வைப்ரேஷன், நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கு. பட் நீங்கள் அந்த அளவுக்கு ஹாப்டிக் வச்சு விளையாடுவீங்க அப்படின்னா அந்த ஆப் பிடிக்கணும், நீங்கள் அது பண்ணலாம். கீபோர்ட் ஹாப்டிக்ஸ் தான். ஹாப்டிக்ஸ் இதில் என்ன ஹைலைட்னா, கீபோர்டுக்கு ஹாப்டிக்ஸ் இருக்கும். டேய் ஒரு 7-8 ப்ரொஃபைல் வச்சிருப்பான், வித்தியாசமா இருக்கும். லைட்டாக சட்டிலாக இருக்கிறது, ஒரு கேலக்ஸி S5 மாதிரி இருக்கிறது, அப்புறம் இருக்கலே படு கொடூரம், அப்படியே உள்ளே போகும், இங்கே விரல் உள்ளே போதான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமும் பண்ணி வச்சிருப்பான். நாங்கள் அதை தான் வைப்போம். ஏன்னா பிக்சல் வந்து செம்ம டீப் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த ஓப்போட X8 Ultra எடுத்து யூஸ் பண்ணுவோம், அப்படிதான் இருக்கும். கொடூரமா இருக்குது அப்படின்னு. ஆனா சாம்சங்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமா அவன் வந்து ஒரு மாதிரி அப்படியே அதுவும் ஒரு பாலிஷ்டா கொடுத்துருப்பான். அந்த எலிட் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பான். மொரட்டெல்லாம் நாங்க அடிக்க மாட்டோம். இல்ல, எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு டீப்னஸ் வந்து சாம்சங்ல இல்ல. இல்ல, இதுவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த தின் ஃபோனுக்கு இது நல்லா இருக்கு. ப்ரிசைஸா இருக்கு. ஆமா, ஓகே. நான் கூட டம்மி பைலா இருப்பான்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த காம்ப்ரமைஸ் லைட்டா தெரியுது. அந்த எட்ஜ் ஸ்லிம் ஃபோன்ன்றது அது மட்டுமா பண்ணிருக்காங்க. என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கானா, பண்ணாட ஸ்பீக்கர் வந்து இல்ல, Redmi Note 15 விட கம்மியா இருக்கு வால்யூம். ஏர்லயே கொஞ்சம் பேஸ் இருந்துச்சுங்க. ஐபோன் ஏரை விட பேஸ் கம்மியா இருக்கு இதுல. ஏன்னா அந்த ஸ்லிம்னஸ்க்கு நம்ம ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்குன்றது நல்லா தெரியுதுங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், பட் ஆனா அந்த பஞ்ச் இல்ல அந்த மியூசிக்ல. மோட்டரோல எப்பயுமே இருக்கும். என்னமா இருக்கு மியூசிக்? ஏன்னா அது ஹெட்ஃபோன்ல தெரியுது. என்ன ஹெட்ஃபோன் சூப்பரா இருக்குங்க மியூசிக். ஐயா கொஞ்சம் ஃபோனுக்கு வாங்க நீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோனுக்கு வரணும். சரி, இது வந்து நம்ம எப்பயும் போடுற
லவுட்னஸ் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா இந்த ஃபார்ம் பட் அந்த டீடைல் வந்து கொஞ்சம் ப்ரோ இங்க பாருங்களேன். ஆமா இதெல்லாம் நல்லா பண்ற. அப்புறம் ஏன் வால்பேப்பர் மட்டும் வருதுன்றீங்க? இது மாறும்போது ஆடியோ நின்று ப்ளே ஆகும் பாருங்க. ஐயோ அது புது ஃபீச்சர். ரொட்டேட் ஆகுதுன்னு தெரியணும்ல எல்லாருக்கும். எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் அப்படி இங்க பாருங்க. ஏன்னா நீ கால் பேசும்போது தான் விட்டு விட்டு கால் பேசும்போது தான் விட்டு விட்டு கேட்குற. இதுலேயுமா கோடு இப்படி எழுதி வச்சிருக்கீங்களாடா கிறுக்கு போயில. எங்க வருங்களேன். நார்மலாக இந்த ஃபோனை வந்து பாருங்க, இந்த ஃபோனை வந்து எல்லாரும் இப்படி தான் திருப்புவாங்க. அதுக்கு கோடு எழுதியிருக்கான். இப்போ பாருங்களேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்களேன். கட் ஆகலையா? இங்க இருங்க. இது வந்து நீங்கள் அப்நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க ஃபோனை. உங்களுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில. நீங்கள் ஃபோன் மேலே தப்பு சொல்லாதீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிலன்னு சொல்லுங்கள். ஒரு ரொட்டேஷன் கூட பண்ண தெரில. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம். அதான் உருமாண்டி படம் நடிக்க ஆரம்பிச்சது வந்து இப்படி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? 2 பேரும் பண்ணுற அளப்பறையினால தாங்க முடியல. அலப்பறை பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான், காமிஸ் ப்ரோ. அவர் தானா? அலப்பறை கலப்புறோம், தலைவரை பொழக்கிறோம் அப்படின்னு. எங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை, எங்கள் அண்ணனே அடி பண்ணேன். ஆமாம், அது ரொம்ப கரெக்டு தான். அப்படி தான் போயிட்டு இருக்கு. சரி, அப்புறம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் ஸ்டேபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஆப்டிக்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்றோம். அப்புறம் பிரவீன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ரோ லிஸ்ட் மாசு சிம் மியூசிக்னு ஒன்று இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்க. அதில் 320 kbps ஆடியோ கூட ஃபோர்ஸ் பண்ணலாம் வித் சேம் யூடியூப் மியூசிக் லைப்ரரி அண்ட் அல்காரிதம். இதாக கேட்கணும்னா நரேஷோட பேர் மாதிரியா இருக்குது, சிம் மியூசிக் கரெக்டாக இருக்கு. சரி, நரேஷ் சூப்பர்ரா, நீ தான் கிரியேட் பண்ண. குரேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மெட்ரோ லிஸ்ட், சவுண்ட் குவாலிட்டி ஸ்பாட்டிஃபை விட நல்லா இருக்கு ப்ரோ. பிக்சல் 9 ப்ரோ சார். ஆக்சுவலாக அதான் ப்ரோ, அது என்ன பண்ணுது லூஸு, டேட்டா பேஸ்லேருந்து ஒரிஜினல் ஃபைல் எடுத்து எப்படி ப்ளே பண்ணுது. அதனால என்ன ஆகுது, ஒரு சிலர் கேட்குறாங்க ப்ரோ என்ன நல்லா இருக்கு, எந்த பாட்டையும் நான் கிளிக் பண்ணுறேன் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டை கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ண உடனே ப்ளே ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்கும். ஓகே, அந்த இது ஒரிஜினல் பேக்ரவுண்டில் டேட்டா பேஸில் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து ப்ளே பண்ணுது. இப்போ என்ன ஆயிடுது, நிறைய பேருக்கு ப்ரோ அது ஸ்டார்ட் அப் ஸ்லோவா இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. ஆனா அது வந்து ஒரிஜினலா ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு நிறைய மாத்தலாம், ஹை குவாலிட்டி. இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லோக்கலுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்க யூடியூப் மியூசிக் ஆப்ல போய் பண்ணீங்கன்னா அது நம்பர் ஆஃப் டிவைஸ் பர் இயர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே, யூடியூப் மியூசிக்ல இன்னொரு இது ஈஸ்டர் எக், நீங்க பிரீமியம் இல்லைனாலும் ஆடே இல்லாம ப்ளே ஆகுது. அப்படியா? மெட்ரோ லிஸ்ட்ல கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க நம்ம ஆட்கள். ப்ரோ என்கிட்ட ப்ரீமியமே இல்லை ப்ரோ, இந்த மெட்ரோ லிஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுக்கிறேன், ஒரு ஆடு கூட வரல ப்ரோ, அது பாட்டு கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. அது இப்போ அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஆட் ஃபெச் பண்றதுக்கு இருக்கும், அதெல்லாம் இதுல இருக்காது இல்லை போல. அது மட்டும் இல்லை, இவன் ஆப்ல எதுக்கு ஆட் ப்ளே ஆகணும், அதனால மாஸ் பண்ணிட்டானுங்க. அது அவர் சொன்னோன்னே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அது கமெண்ட் எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எங்க ஆளு மெட்ரோ லிஸ்ட்ல என்ன பண்ணுவான் தெரியுமா, மெட்ரோ வாட்ச் அந்த மாதிரி தான் போடுவான், மெட்ரோ டிவின்னு போட்டுருவான் பேசாம. என்னன்னா யூடியூப், ஆமா டேரக்டா யூடியூப் ப்ளே இங்க வந்து ப்ளே ஆகுமா, பார்த்தா ஆடே வராது. எஸ், ஏண்டா யாரா நீ. இப்போ வேற யூடியூப் நான் ஸ்கிப் பிளாக்ஸ் 90 செகண்ட்ஸ்க்கு மாத்திட்டாங்க, லைவ் ஆயிருச்சு இன்னில இருந்து. சந்தோஷமா இருக்கா? 90 செகண்ட்ஸ் டைம் ஓடுதுங்க, 19 அது நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஏன்னா யூடியூபோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா, அதனால 90 செகண்ட்ஸ்க்கு மேண்டேட்டரி பண்ணிட்டானுங்க. இப்போ இன்னில இருந்து டிவி வச்சிருக்கவங்களாம் முடிஞ்சாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களாம். சரி, அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், அவங்க எல்லாரையும் 50 ரூபா செலவு பண்ணிக்கணும்ன்றது என்னோட எண்ணம் இல்ல. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா தாராளமா பண்ணிடுங்க, போட்டா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அது இதுல என்ன ஹைலைட்னா, இதை பத்தி தனியா ஒரு வீடியோவே போடலாம். இந்த யூடியூப் பிரீமியம் போட்டீங்கன்னா என் ஐடியா தான் எங்க வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் யூஸ் பண்ணாலுமே அவங்க சர்ச்சுக்கு அவங்க டிவைஸ்ல கேட்ச் அதை வச்சு இன்டெலிஜென்ட்டா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. இப்போ எனக்கு என் பசங்க வந்து கார்ட்டூன் பாக்குறாங்கன்னு நீங்க, இங்க வராது. அது நான் படம் தான் பாக்குறேன்ட்டு அது வரும். அவங்களுக்கு அங்க மோட்டு போட்டு வருதுன்னா எனக்கு இங்க அது வராது. நிதின் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, Uber, Ola, Rapido guys were asking extra price only in Tamil Nadu bro, but in North they are asking the price fixed in application. They will ask us the round off bro. If it is 43, they will ask us to pay 50. That too only some guys will ask bro. அங்க வந்து காசுக்கு வழி இல்ல, அவங்களுக்கு இதுவே பெரிய விஷயம். புரியுதா? அந்த மனநிலை மாறுது. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ என்ன நீங்க வண்டி ஓட்டு வீட்டுக்கு போனோம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது என்னடானா இன்னைக்கு 2500 ரூபாயோட வந்தாதான் கேஸ் வந்துச்சு, இப்படிதான் இருக்கும் சென்னையிலலாம். இங்க மைண்ட் செட்டே ஒரு டைப்பா போயிட்டு இருக்கு ப்ரோ.
நான் சில சமயங்கள் இந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்லும்போது இல்ல சிலர் வந்து உண்மைதான் ப்ரோ. சிலர் அஃபண்ட் ஆயிடுறாங்க. எனக்கு என்னன்னா உங்களை பத்தி நான் பேசவே இல்லை, நீங்களும் அதை போய் பார்க்கவே இல்லை, அதான் பிரச்சனை. நான் ஒரு நல்ல கான்டெக்ட் கொடுத்தேன்ல ப்ரோ. நம்ம ஸ்கூடர் வந்து என்ன பண்ணான்னா பயங்கரமா ஆடியோ ஃபைல் ஆகி திடீர்னு கிறுக்கு ஃபைல் ஆயிட்டான். ஆமா என்னடான்னு பார்த்தா ஐயமா வாங்கி குமிச்சான், டாக்கெல்லாம் வாங்கி குமிச்சான், எல்லாம் பண்ணான். நான் வந்து என்னன்னா அந்த வயசு அவன் வந்து என்ஜாய் பண்றான், இன்னும் மேரேஜ் ஆகல, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். இன்னும் மேரேஜ் ஆகி குழந்தைலாம் இருந்ததுன்னா அது வேற மாதிரி மைண்ட் செட் மாறும். ஸோ இப்போதைக்கு என்ஜாய் பண்றான், சரி என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இப்படி ஒரு பையன் இருக்கான், நான் போய் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு வயசாயிடுச்சா, அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணா எனக்கு வயசாயிடுச்சு, ஒரு 15 வயசாவது எனக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் எப்படி பாப்பான்னா, வந்துட்டாரா ரைட்டு நம்ம ஏதாவது பண்ண அட்வைஸ் பண்ணுவாரா, அப்படிதான் இருக்கும். இதுலயும் பிக் பபிள்னு சொல்லலாம், நல்ல பெருசா ஊதுறாரு அவர் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, ஒரு கான்டெக்ட் வேணும் அதை ரியலைஸ் பண்றதுக்கு. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இப்படி இருக்குடா, ஃபேமிலி ஹேண்டில் பண்றதுக்கு இப்படி இருக்குடா, ஒய்ஃபோட ஃபேமிலியையும் நம்ம வீட்டு ஃபேமிலியையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு யாரா ஜெய்சங்கர், அவன் யாரா, அவனோட அதிகமா நான் பாத்துட்டு இருக்கேன்டா, என்ன வெளியுறவுத்துறையில பாத்துட்டு நீ அப்படின்ற அளவுக்குலாம் ஃபன்னா இருக்கும். ஃபேக்ட் அதுதான். ஸோ அப்போ என்ன ஆகுது, இதை ரியலைஸ் பண்றதுக்கு என்கிட்ட கதை பேசுற பையனுக்கும் கல்யாணம் ஆனாதான் ரியலைஸ் பண்ணுவான். அப்போ சொல்லுவான், அண்ணன் நீ அன்னைக்கு சொன்னல இப்போ புரியுதுண்ணே அப்படின்வான். ஏன்னா அவனுக்கும் இப்பதான் இந்த சினாரியோ நடக்கும். அது வரைக்கும் அவங்களுக்குலாம் அப்படி இருக்கணும், அடா புலம்புறதுக்கு வந்துடுறா அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இவனுக்கு என்னாச்சுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணானா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன சைக்கிள் வாங்கிட்டான், இப்போ நம்மளால சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், இனிமே நீ TWS பத்தி தான் பெருமையா பேசுற அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே பேச ஆரம்பிச்சு. அடுத்த நாளே போன் உடனே ஏர்பாட்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ, டிரான்ஸ்பரன்சி ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஏன்னா அதான் தேவைப்படும், அதான் தெரியும் மேடம், இனிமே அதான் தேவைப்படும். நீ ஐஎம்லாம் போட்டு போனா லாரி தான், லாரி 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 நாதி 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 நாதி. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊர் வந்து கதை வேற மாதிரி இருக்கு. இதுக்கு தான் வந்து என்னன்னா, அடங்க ஏங்க மனசாட்சியோட பேசுங்க. என் தாத்தா ஓகேயா, அவருக்கு வந்து மொத்தம் 7 பிள்ளைங்க இருக்காங்க, 6 பிள்ளைங்க இருக்காங்க அப்படிலாம் எவ்வளவு பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க. எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கனாலே 6 பிள்ளை இருக்காங்க. அப்ப 6 குழந்தைங்க பிறந்திருக்கு தாத்தாவுக்கு அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி சென்டரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி என்னங்க மாறிச்சு? சரி ஃபுட்டு மட்டும் தான் மாறிச்சா? எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுச்சுங்க. ரொம்ப டீப்பா நான் பேச முடியல, சில விஷயங்கள் ரொம்ப டீப்பா பேச முடியல. நான் மேலோட்டமா வந்து சைல்டு மேரேஜ் ஏதோ என்கரேஜ் பண்ற மாதிரியா, இப்ப நான் வந்து சரி 13 வயசுல கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா எல்லார் வீட்லயும் போய் பண்ணி வச்சிருவாங்களா? சொசைட்டி வேற மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி எல்லாரும் மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்ரீதர் வெம்பனிக்கு ஒரு நாள் ட்வீட் போட்டிருந்தாரு. நிறைய பேர் வந்துட்டு கெத்து மாசு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா, இப்போ பெங்களூர்ல இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, எனக்குன்னு சொந்தமா வந்து வேற லெவல் காரு, அதுவும் காருனா டிசைரா 20 lakhs மினிமம். கியா 20 lakhsலாம் வந்து கம்மி. பெங்களூர்ல இருக்கிற அவன் மைண்ட் செட்லாம் வேற மாதிரி இருக்கு. இல்ல பெங்களூர்ல தான் நிறைய கியா இருக்கு, கிறுக்க மாதிரி ஓட்டுறதா அங்கதான் ஓட்டுறாங்க. அது இருக்கலே சூப்பரா ஓட்டுறது தார் தான் ஓட்டுறாங்க. தார் வந்து எல்லா ஊர்லயும் கிறுக்கனாட்ட ஓட்டுறாங்க, அது வந்து ஸ்பெஷல். ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, இந்த மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வேற ஆடம்பரத்துக்கு போய் அவங்களால அவங்களோட மிஷன் அவ்வளோ ஈஸியாக அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாமல் கடைசியில் பண்ணும்போது 35 வயசு ஆயிடுது. அங்கேயும் பிரச்சனை. 35 வயசுல என்னத்த பண்றது, வேற மாதிரி இருக்கும், மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து ஒரு இதான், இதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, சில விஷயங்கள் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ எம்ஜி ரோடுக்கு ஒரு நாள் நைட்டு போனதுக்கே நான் என்ன சொன்னேன், நான் வருண் பரத் 3 பேருமே எம்ஜி ரோட்ல நடந்து போனோம். வருணாவது அடிக்கடி வந்து ஏதோ மீட்டிங் போயிருப்பாரு போல. நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், இல்ல புரியல பாஸ் என்னது இது அப்படின்னு நான். ஆமா நாங்க வந்து வெளில தான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவ், எல்லாரும் கஃபைனா கஃபைன் ரெட் புல் குடிச்சிருக்கீங்களா எல்லாரும்? இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க, பயங்கர எனர்ஜியா இருக்காங்க ஃபுல்லா. இதுல வேற என்ன சொல்றேன்னு தெரியல, ஒரு டைப்பா இருந்ததுங்க. இப்ப அந்த கல்ச்சர்ல ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம அது அகைன்ஸ்ட் நேச்சுரல் நைட் லைஃப். ஆமா அகைன்ஸ்ட் நேச்சுரல் கிளாக். நான் இப்ப நைட் லைஃப் பத்தி பேசுறதா இருந்தா அதுல நிறைய கதை இருக்கு ப்ரோ. ஒரு சிலர் வந்து வேலைக்காக நைட் முடிச்சிருந்து அடுத்து பகல்ல தூங்கிட்டு இருப்பாங்க, அது வேலைக்காக வீம்புக்காக நாங்க முடிச்சிருக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க சிட்டிய நைட்ல, எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி 1000 விஷயம் போக முடியுது நைட்ல, இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்குங்க. அப்புறம் இதை பத்தி நான் பேசினாலும் பிற்போக்குவாதின்றீங்க, ஒரு சில விஷயம் இருக்கு அதுக்குள்ள, அதனால நோன்னா நீங்க பிற்போக்குவாதி அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், மார்ஜின் ஆஃப் எரர் அப்படிங்கிறது வந்து எல்லா காலமும் உண்டு, எல்லா காலமும் உண்டு. இருக்கலே நல்ல ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒருத்தர் அவரோட ஆக்டிங்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிவாஜி கணேசனா இருந்தாலும் கூட அவர் நடிக்கும் போது ஒரு சில படங்கள்ல நீங்களா என்ன சொல்லுவீங்கன்னா, கொஞ்சம் இந்த இடத்துல ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நல்லா ஆக்ட் பண்ண ஒருத்தரையே நீ இந்த இடத்துல ஓவர் டூ பண்றேன்னு சொல்றோம். அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண நம்ம சொல்ல, பட் ஓவர் டூவும் நாட் அக்செப்டபிள், நமக்கு அப்படி தோணும். அப்போ அந்த மாதிரி வந்து லைஃப்லயும் சில இடங்கள்ல ஓவர் டூ ஆயிடுதா. இதெல்லாம் பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். நான் ரொம்ப டீப்பா பேச முடியாது ப்ரோ, அது உங்களுக்கு புரியணும். நான் வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? ரொம்ப பயாலஜிக்கலாவும் போக முடியாது, சைக்காலஜிக்கலாவும் போக முடியாது. அது வந்து யாரை போய் எப்படி சேரும்னு தெரியாது. அதுக்கு தான் அழகா கான்டெக்ட் ஃபர்ஸ்டே கொடுத்தேன். ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருந்தா தானே அவங்களுக்கு புரியும்.
எதுவுமே தெரியாத ஒரு காலேஜ் போற பையன் இப்போ நம்ம வீடியோ பார்ப்பான். அவன் வந்து இப்போ ஒரு ஃபோனை பத்தி நான் பேசுற வரைக்கும் கூட ஃபோன்லேயே எவ்வளவு ஜோக் இருக்கு தெரியுமா? இப்போ விஷால் வந்தான், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான். எனக்கு வந்து நத்திங் ஃபோன் 4A Pro பத்தி பெரிய ஐடியாவே கிடையாது. விஷால் வந்தனால தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்குது. ஏன்னா அவன் டிவைஸ் எடுத்துட்டு வந்தா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு 3.5 மணி நேரத்துல யூஸ் பண்ணதை வச்சு தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்குது. பிளஸ் அவனோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன். அதுக்கு தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ லைவ் ஆகும்போது இதுல இருந்து ஒரு 3-4 நாள் முன்னாடி உங்களுக்கு என்ன லைவ் ஆயிருக்கும்னா, நத்திங் ஃபோன் 4A Pro vs X8 Pro Maxனு ஒரு வீடியோ லைவ் ஆயிருக்கும். வெறும் நார்மல் டாக் தான், சாட் தான். என்ன ஹைலைட்னா, போக்கோனாலே கேவலமான ஒரு ஃபோன் ஒரு மைண்ட் செட் மார்க்கெட்ல இருக்கானா? எஸ் இருக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கானா? இருக்கு. அது காரணம் வந்து X3 சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு மொக்கையா போச்சு. ஓகே, பட் அந்த இதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா? நிஜமாவே ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் வந்து அது மைண்ட்ல இருக்கு, வச்சுக்கலாம். அதுக்காக வந்து பொசுக்குன்னு நத்திங் போன் பக்கத்துல போக்கோ எப்பயுமே வேஸ்ட்ன்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்தா என்ன ஆகுதுன்னா, இருந்துக்கலாம், அது அவங்க இஷ்டம். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, நிஜமாவே ஒரு நல்ல டிவைஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த மைண்ட் செட்ல போய். ஓகே, ஏன்னா இப்போ அவன் நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணனுங்க. அது வந்து அவன் ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். நான் இந்த போன் நான் இப்பயும் சரி அப்பயும் சரி ப்ரோ, என்கிட்ட கேட்டா அந்த 9500க்கு பதில் வேற எதை போட்டிருந்தாலும் நல்லா இருக்கும். அவர் எப்பயுமே அதான் சொல்லுவாரு. சரியா? அதுல இப்ப யோசிச்சு பாருங்களேன், 8s Gen 4 இப்ப அதுல போட்டு என்ன ப்ரோ இருக்கும்? இப்ப நார்டி 6க்கு வந்திருக்கு. 8s Gen 4 போட்டு அதுல வந்து நீங்க ஆடியோவும் பட்டாசா இருந்திருக்கும். இன்னும் இதுல ஹைலைட் பாருங்க, அதுல அல்ட்ராசோனிக் வர இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு போனா இருக்கும் 43K. ஆமா, சரி. இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் சின்ன பையன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட லைஃப்ல அனுபவமே ஒரு 5 போன்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போன் வந்து அவனுக்கு 4A Pro ஓட பெட்டரா இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருப்பான். நான் கேமிங்லாம் விளையாண்டா எனக்கு Realme P1 நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பான். அதுக்காக நான் வந்து உடனே கால் பண்ணி என்ன இது P1லாம் நல்லா இருக்குதான், உன் போன் P மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா? கேமிங்கான போனே கிடையாதுங்க. நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், தெரிஞ்ச விஷயம். அந்த CMF Phone 2 Pro மட்டும் தப்பி பிறந்த குழந்தை 120 FPS வந்து BGMIல வருது. ஏன்னா அந்த Dimensity 74ன்றனால. 73, 74 ரெண்டுமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்ட்டுங்க. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சரியா? அதே மாதிரி சில கருத்துக்கள் சொல்றேன்னா அந்த பாயிண்ட்டை போய் நீங்க பார்க்கலாம். நான் தப்பா பேசுனதே இல்லைங்க. நான் என்னைக்குமே கரெக்டா மட்டும் தான் பேசணும்னு சொல்ல வரல. நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். இவ்வளவு என் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நிறைய TWSல இருந்து எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. சரியா? நம்ம ஆள் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, அண்ணா IEMக்கு வந்து ENC சொல்லாத இனிமே பாசிவ் நாய்ஸ் கேன்சலிங் சொல்லுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருந்தாரு. சோ பார்த்தேன். இப்போ நான் என்ன சொல்றேன், அவருக்கு நான் போட்டிருப்பேன், தேங்க்ஸ் ப்ரோ, நான் இனிமே அப்ப பாசிவ் நாய்ஸ் கேன்சலிங் சொல்லிக்கிறேன் ப்ரோ. சோ அப்ப எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, எல்லாருமே கரெக்ட்னு சொல்ல வரல. இல்ல, ஹைலைட் என்னன்னா, சில விஷயங்களை வந்து எப்ப அனுபவிச்சு சொல்ல முடியுதுன்னா, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை பார்த்து வந்த ஒருத்தர் சொல்ல முடியுது. கரெக்ட். இப்போ இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ங்க. இதெல்லாம் பேசினா நான் கௌதம் ப்ரோட உட்காந்து பேசலாம், ஆனா வீடியோல பேசலாமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பயங்கரமான டாபிக்லாம் இருக்கு ப்ரோ. நாடக காதல்னு ஒண்ணு வரும் ப்ரோ. உடனே அதை வந்து ஒரு சார்ந்து எடுத்துக்காதீங்க. பின்னாடி வீட்டுல நடந்துச்சு. எனக்கு பின்னாடி வீட்டுல இருக்கிறவர் வந்து ஒரு லாயர் அங்கிள். அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ, அவங்க வந்து கொஞ்சம் சொசைட்டில கொஞ்சம் நல்ல லெவல்ல இருக்காங்க. நம்ம ஒரு சில வீடியோஸ்ல கலாச்சிருப்போம். என்னன்னா, வீட்டுல கூரை ஒழுகும், வெளில டியூக் நின்றுட்டு இருக்கோம். சரியா? கலாச்சிருப்போம். இது என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? அதுக்கு BGM போட்டு டெலிவரி எடுப்போம் பாருங்க வண்டியை. அங்க அம்மா வந்து அவ்வளவு பாவமா இருப்பாங்க. சரியா? இப்ப என்ன தெரியுமா, இந்த மாதிரி யாரோ ஒரு பையன் வந்து என்ன பண்ணானா, இது நடந்துச்சு, நான் உடனே உட்காந்து கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து அனுப்ப முடியாது, எனக்கு ஒரு வேலை இல்ல பாருங்க. ஆதார் கால் சேவை மாதிரி தான். சரியா? வாங்கினதே அதுக்கு தான்டா. என்னாச்சுன்னா, இந்த அங்கிள் லாயர்ல ஒரு நேர்ல போயிருக்காரு. கேஸே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட போயிடுச்சு. இதுக்கு அகைன்ஸ்ட்லாம் நான் இல்லைங்க. எந்த பொண்ணு யார் கூட போனா எனக்கு என்ன? சரியா? அதனால நான் அதெல்லாம் கேட்கல. நடந்த பிரச்சனை என்னன்னு நான் ஃபுல்லா சொல்றேன், நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த அங்கிள்லாம் வந்து நிறைய லாயர்ஸ் அவங்களுக்குலாம் அந்த என்ன இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்து பழகிருப்பாங்க. இப்போ ஒரு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா, யாரையாவது பார்த்தா, ஒரு நல்ல போலீஸ், நிறைய கேஸ் அட்டெண்ட் பண்ண போலீஸ், ஒரு சிலரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, இவனா இன்டெலிஜென்ட்டான போலீஸ். சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த மாதிரி இப்போ லாயர்ஸ் நிறைய கேஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இவர் பார்த்ததுமே என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்க சுதாரிச்சிட்டாங்க. பொண்ணோட அப்பா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், என் பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். அவர் என்ன சொல்றாரு உடனே, அந்த பையன் அவனை பார்த்தாலே தெரியுது ஆட்டிடியூட் ரொம்ப மோசமா இருக்குன்னு. சரியா? அப்ப இவர் என்ன கேக்குறாருன்னா, என் பொண்ணை விட்டு போறதுக்கு வந்து உனக்கு எவ்வளவு காசுரா வேணும்னு. சரியா? இப்படி கேட்டா நம்ம படத்துல என்ன பாக்கலாம், காசு வேணா நீ வச்சுக்கியா, பொண்ணுதான் என் வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் இங்க யாரும் இல்ல. சரியா? இவர் இப்படி கேக்குறாரு, இப்படி ஒரு வார்த்தை கேக்குறாரு. உடனே லாயர் அங்கிள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இப்படிலாம் பேசாதீங்க, பொறுங்க, நாங்க பேசுறோம் அப்படின்னு உடனே. ஏன்னா இவர் என்ன பண்றாரு, டேட்டா 10 லட்சமா 20 லட்சமா எவ்வளவு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு எடுத்ததுமே. எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி. அந்த லாயர் ஃபர்ஸ்ட் போயிட்டு, ஏப்பா காசு கொடுத்தா என்னப்பா ஓகேயா அப்படின்னாங்களாம். ஓகேன்ட்டான். எவ்வளவுன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், 1.5 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டு. வெறும் 1.5 லட்சமா? வண்டியோட பெண்டிங் அமௌண்ட் 1.5 லட்சம் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா கட்டிட்டேன்னா அப்படி எப்படி இருக்கும் நீங்க இல்ல. அந்த அங்கிள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கே ஏஜ் அதிகம், 70s. பாருப்பா,
நாங்கள் அந்த அப்பா வந்து அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கேட்குறாரு. அவர் எங்ககிட்டயே சொல்கிறாரு 10 20 என்னன்னு சொல்லுங்க, என்னால் அவ்வளோதான் முடியும், நானா கொடுத்துட்றேன், என் பொண்ணை கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஹீரோவாக நினைக்குது. அவன் நம்மளை அப்படி பார்த்துப்பான் இப்படி பார்த்துப்பான் கோபுரத்தில் வைப்பான் அது இதுன்னு. அவன் பேர் 1.5 லட்சம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான்றான். அப்புறம் என்ன முடிச்சிட்டாங்களா? அவ்வளோதான், அவன் போயிட்டான். வண்டி டியூ கட்டிட்டாங்க. அப்புறம் ஊரை விட்டு போயிட்டாங்க ப்ரோ அந்த பொண்ணு. எப்படி பாவம். நான் என்ன சொல்கிறேன், லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, லவ்வை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்பேன். எவ்வளோ யாரை லவ் பண்ண எவ்வளோ இதில் பேசியிருப்பேன். லவ்ங்கிறது வந்து லைஃப்பில் நிறைய மோட்டிவேஷன் தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கை கொடுங்க. எப்படியோ வண்டி டியூ கட்ட ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நன்றி. இனிமேல் என் வண்டி என்னோட ஓன் அப்படின்னு ஓன் பைக் அப்படின்னு சீக்கிரம் ஓட்டிடுவேன் பின்னாடி. ஸோ இப்படியும் ஒரு சில வாங்கியாச்சுங்க, நன்றிங்க. என்ன வாங்கியாச்சா இப்படியும் இருக்காங்கங்க, சும்மாலாம் கிடையாது. அப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ பசங்க தான் இப்படி இருக்கானுங்க பொண்ணுங்க இல்லையான்னு. அப்படிலாம் இல்ல, பையனை பத்தியான ஒரு கதை இது, பையனை பத்தியான ஒரு கதை. இதே மாதிரி நீங்க எவ்வளவோ கதைகள் பெண்களும் ஏமாத்துறத பார்த்துருக்கலாம். ஊரு இப்படிதாங்க இருக்கு, புரியுதா? ஊரு இப்படிதான் இருக்கு. எப்படி ஈஸி மணி பண்ணலாம். எஸ், தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஒரு பிராண்டை பார்க்கும்போது எனக்கு என்ன ப்ரோ வருத்தம், இப்போ ஒரு பிராண்ட் வந்து தாங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் என்னன்றதை அக்னாலேஜ் பண்ணாலே நான் வந்து சந்தோஷப்படுவேன். என் ப்ராடக்ட் எப்படின்னா, இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பையன் சொல்றான் Z11Xங்க ஓரளவுக்கு கேமிங்க்கு ஓகே இருக்கும், ஐக்கூல, அதனால தான் நாங்கள் என்ன பண்றோம், கேமிங்னு சொல்லிட்டு 74000 ரீடைன் பண்றோம். 120 FPS அந்த BGMIக்காக ப்ளஸ் பேட்டரி நிற்கோங்க, LCD தான் கொடுத்துருப்போம், கிரீன் வராதுங்க. அது அப்படி பாசிட்டிவா சொல்லிக்கலாம், சரியா? அந்த மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு 120 கிலோ ஒன் ஒன்லி பெஸ்ட் போன் இப்படிதான் எல்லாரும் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, இப்படி போட்டாதான் மக்கள் வாங்குறாங்கிறது தான் பெயின்ஃபுல்லான விஷயம். ரிசர்ச் யாருமே பண்றது இல்ல. இது 2000 விலை ஏறிடுச்சுங்க, எல்லா போனுமே 2000 ஏறி போச்சு ப்ரோ. 13000 15 லான்ச் ஆனதே இப்பதான், அதுக்குள்ள உடனே 2000 ஏத்திட்டாங்க. அட நீங்க வேற, இது லான்ச் ஆகி இது ரேட் ஏறினது வருத்தம் இல்ல எனக்கு. Redmi 15C ஒரு 1500 ரூபாய் குறைச்சா மறுபடியும் ஏத்திட்டான். ஆமா, சாம்சங்கோட A சீரிஸ் எல்லாம் ஏறிச்சு, புதுசு M சீரிஸ் ஏத்துனா போன வாரம், இந்த வாரம் A சீரிஸ் ஏத்துட்டாங்க. அது திரும்ப ஏறி இருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். ஆல்ரெடி அது 45 பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் ஏத்திட்டான். இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு பிரஸ் ரிலீஸ் வரும். எஸ், என்னது, இன்னும் ஒரு 2000 ஏத்தி. A57 வந்து 70000 அப்படின்னு. நீ வந்ததே வேஸ்ட். முதல்ல இதெல்லாம் ரேட்டிங் கோமாளி. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், ஓ Reno 15 Pro இருக்க வேண்டிய ஆளே இல்ல, அப்புறம் இருக்கவே கூடாது. அதுதான் அது. Reno 15 Pro சம ஒர்த்தா, 512GB ப்ரோ, 73K இப்படிதான் போகுது. இது ரெண்டு டிஃபரெண்ட் மார்க்கெட். சபாஸ். அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் மார்க்கெட் இருக்கு ப்ரோ. 75000 ரூபாய்க்கு மிட் ரேஞ்ச் சிப்போட கேமராவை அட்ராக்டிவ் பாயிண்டா வச்சு டிசைன்ல விளையாடுறானுங்க. V60 அது ஒரு போனு. இன்னொரு போனு பியூர் பர்ஃபார்மன்ஸ், அது ஆன்லைன்ல வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஐக்யூ சீரிஸ், ஐக்யூவா இருக்கட்டும், OnePlus பாருங்க, நாட் 6 பாத்தீங்களா, 15000 அண்டர் கட் பண்ணி நாட் 6ல இறக்கி விட்டான். 15000 வாங்குறவர் புலம்ப வச்சுட்டீங்க, பாவம் மனுஷன். என்ன பண்றதுனே தெரியல. நான் கூட ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைச்சேன். கடைசியில் ஒன்னொன்னா படிக்கும்போது சிப்பு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு. இதுல வேற வீடியோ வேற அதுல நல்லா எடுக்குதான் 4Kல. இதுல வந்து எடுக்க லிமிட் பண்ணி வச்சிருக்கேன். 15000ல போய் நான் ஃபிளாக்ஷிப் சிப்புக்கு ஏன்டா லிமிட் பண்றீங்க? அது உங்க டீம்ல எவனுக்காச்சும் நட்டுக்கு கலந்து போயிருச்சாடா? அது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. அதாவது கம்மி பவர் சிப் இருக்கிறவன் எடுப்பானாமா, ஹையர் சிப்ல எடுக்க முடியாது. அதனால அதேதான். சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. சரியா, இதெல்லாம் சொன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு நகைச்சுவை சிரிச்சிக்கணும். தனி சேனல் ப்ரோ, நல்லா இருக்கு நகைச்சுவைகள். இப்போ ரீசெண்டா ஒன்று பார்த்தேனே எங்களுதுல, இன்னைக்கு தானே அந்த இது மாமா டிஜே நேத்தே பாத்துட்டேன் நானு. என்ன பாட்டு விட்டு விட்டு பேசி, இதுக்கு எவ்வளவு காசு? 25000 2050 ரூபா 2050 ரூபா கொடு. அதான் என் டிஜே. இன்னொன்னு பார்த்தேன், இப்ப 10 மாசம் முன்னாடி போட்டிருக்காங்க அவங்களுக்கு. அப்பப்போ ஒண்ணு வருது என்னன்னா, டிவிஎஸ் ஐக்யூப் எடுத்துட்டு வருவான். ஆனா சர்வீஸ் பண்ணணும், ஆன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ சொல்லுவான், ஹவு டு ஆன் என்ன வண்டி தம்பி, ஹவு டு ஆன் ஐக்யூப் என்ன இயர் மாடல் 2000 அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அது வந்து காட்டுதான். அண்ணன் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், கொஞ்சம் அப்படி காட்டு தம்பி, நான் வந்து பாத்துக்கிறேன். பார்த்தா அதுல ட்விட்டர்ல ஓடுது போல. அதை மாத்தி வந்து பண்ணிடுறான், தம்பி ஃபிக்ஸ்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவி இருக்குல்ல டிக்கில போட்டு மூடிடும் மெக்கானிக்கு. நம்ம இதுலயே 3 பேர்ல ஒருத்தன் சரி மூடிடுவான். மூடிட்டு தம்பி அப்படியே அந்த போனை ஆன் பண்ணி ஹவு டு டர்ன் ஆன் பைக்கு வித்தவுட் கீ இன் தமிழ் அப்படின்னு சொல்லு தம்பி. என்னன்னா இவன் என்ன புதுசா கேட்கறாரு பார்த்தா, இல்ல சாவி ரெடி பண்ண, நான் சாவி உள்ள வச்சு பூட்டிட்டேன்.
அவங்க டைமிங்க்கு நிறைய ஃபன் பண்றாங்க. இதே ஓலா ஸ்கூட்டர்னா பரவாயில்ல, இப்படி சீட்டு தூக்கி கையை உள்ள விட்டு எடுத்துடலாம். அப்படியா ப்ரோ? அவ்வளோக்கு எவ்வளோமா இருக்குது. இல்ல நான் அதுவும் நான் பேசணும்னு நினைச்சேன். எல்லாருமே போட்டிருந்தாங்க ஓலா ஸ்கூட்டருக்கு. என்னடா சீட்டு கடையில காசுலாம் வச்சிருந்தா இப்படி தூக்கி அப்படியே எடுத்துடலாம். நீங்க அதை லாக் போட்டு தான் இருக்கும் சீட். ஆனா அவ்வளோ கேப் இருக்கு. சூப்பர் டிசைன் ஓலா பேர்லயே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோட் வேர்ட் அக்செப்ட் பண்ண மறந்துட்டீங்க நீங்க. என்னங்க நீங்க இல்ல இவ்வளவு சிக்னல் இருந்தும் உங்களுக்கு தெரியல. இவ்வளவு சிக்னல் கொடுத்துருங்க அவன். நீங்க வந்தா இல்ல இன்னைக்கு என்னாச்சுன்னா நம்ம இவன் போட்டு சம பண்ணாது. இது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான். டிவிஎஸ் நல்லா சூப்பரா பண்றாங்க. நிறைய பேர் ட்ரஸ்டட் அந்த பிராண்ட் வேல்யூக்காகவே டிவிஎஸ் வாங்கிடுறாங்க எல்லாம். முன்ன அப்படி இல்ல ப்ரோ. வந்த புதுசுல ஓடவே இல்ல டிவிஎஸ், யாருமே வாங்கல ப்ரோ. ஏத்தரும் ஓலா தான் அதிகமா போச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இது ரேஞ்சே வந்து கம்மி 100 கிட்ட தான் ஈக்குவல ஓடும். ஈக்குவல ஓடும். ஓகே. ஈக்குவல் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 85 to 90 ராப்டியே ஈக்கோ வச்சு பொறுமையா நீங்க 40-50 உருட்டுனா 150 கிராஸ் ஆகி போகும். அதுக்கு நான் எதுக்கு ராப்டி வாங்கணும்? அதான் ட்விஸ்ட். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இது வாங்கி வேணும்னே 30லயே ஓட்டி இருக்காரு ஐக்யூப். பாண்டிச்சேரியே போயிட்டாரு. ஆனா ரொம்ப பொறுமை வேணும் 30ல போறது. எனக்குலாம் வாய்ப்பே இல்ல. என்னது இறங்கி நடந்து போயிடும். அதுக்கு ஏன் சைக்கிளே நான் மிதிச்சிடுவேன். அதான் சொல்றேன், நீங்க சைக்கிள்லயே 50 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கேன்னு காலில் பேசுவீங்கல்ல. இது 30ஆ? இந்த மிஸ்டர் பீன் காமெடி தான். பாத்துட்டு படுத்துருவான்ல அவன், அந்த வண்டி வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் ஈவில பண்ண முடியுது. அதே சமயம் ஈவில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தா, சர்வீஸ் ஒரு சேலஞ்ச். இப்போ நார்மல் பைக் அனுப்பியிருந்தால பிரேக் டவுன் ஆகி நின்று நடு ரோட்ல ஒருத்தர் மாட்டி, அதுவும் அது டிவிஎஸ் தான் வராது. இருக்கலே பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்க இருக்க டெக்னீஷியன் யாருக்கும் அந்த வண்டி தெரியல, லோக்கல் மெக்கானிக் எடுத்து பண்ண மாட்டாங்க. இருக்கலே ஜோக் என்னன்னா, இந்த டிவிஎஸ் சேட்டக் ஏத்தர் இதெல்லாம் விடுங்க, அல்ட்ரா வயலட்லாம் பார்த்தா எல்லாருமே கையை விரிச்சிருவாங்க. அல்ட்ரா பயந்துருவானுங்க. அதெல்லாம் பார்த்தா நடுவுல நின்னுச்சு லோக்கல் மெக்கானிக்கிட்ட போவே முடியாதுங்க. மறந்துருவான் அவன். ஆமா சார், இந்த வண்டி நான் பார்த்ததே இல்லை, இம்போர்ட்டடா சூப்பர் பைக் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நான் கை வைக்க 200 கிலோமீட்டர் போகுதுன்னாங்க. சரி இருங்க உங்க கூட ஓட்டி பாக்குறேன். அவன் டப்புன்னு பார்த்துட்டு பெட்ரோல் டேங்க் எங்கன்னுவான். வண்டி பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஈவின்னு சொன்னோடனே அவன் திருச்சி ஓடிடுவான், ஐயா என்ன விட்டுருங்க அப்படின்னு. இல்ல இதுல நான் பார்த்தேன் டிவிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இயர் ஓவர் இயர் growth போட்டுருந்தாங்க. செட்டக்குமே வந்த புதுசுல ஃபிளாப்புங்க. இப்ப பாருங்க செட்டக் செகண்ட்ல இருக்கு. அதான் ஷாக்கு. என்னடா அப்படின்னு. அதாவது எப்படி இருக்குன்னா, டிவிஎஸ் வந்து டாப் 3ல இருக்கான். இப்போ டிவிஎஸ் வந்து 43% இன்க்ரீஸ், செட்டக் வந்து 25% இன்க்ரீஸ், ஏத்தர் வந்து 82% போன வருஷத்தை கம்பேர் பண்ணா இன்க்ரீஸ். ஏன்னா போன வருஷம் வந்து இந்த அஃபோர்டபிள் வண்டி வேற விட்டுருந்தாங்க, ஃபேமிலி எல்லாம் போற மாதிரி. அதனால சேல் ஆயிருக்கும் ப்ரோ. 3 பேர் உட்காந்து போறது. அதாவது சீட் வச்சு 2024 ஏப்ரல்ல ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் 2025 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2025 அந்த இயர் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அவனோட growth வந்து 1,31,000 வண்டி தான் வித்திருக்கான். நான் இப்ப புதுசா வந்து அந்த ஏத்தர் வண்டி நான் அதிகமா ரோட்ல பாக்குறேன். அந்த லாங் சீட் வச்சது ரிஸ்தா சொன்னீங்களா, அது ஃபேமிலியா போறதுக்கு. அது டிசைன் பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு. அது டிசைன் இல்ல, யூஸுக்கு தானே வாங்குறாங்க மக்கள். அப்படியே ஃபேமிலியே 3 பேர் உட்காந்துக்கிறாங்க, ஒரு பையன் ஒய்ஃப். அப்படியே ஓலா என்ன இருக்கு 3.5 லட்சம் கிட்ட வித்திருக்கான். இப்போ வந்து லாஸ்ட் 1 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 1.5 லட்சம் தான் வித்திருக்கான். இன்னுமே வாங்குறாங்கப்பா. இல்ல ப்ரோ, அது கிச்சு கிச்சு கிச்சின்னு சவுண்ட்லாம் வருது ப்ரோ. அப்புறம் ஹீரோவோட விடா வந்து 48ல இருந்து 196% இன்க்ரீஸ். ஏன்னா அந்த ஹீரோவோடது எப்பயுமே கொஞ்சம் பட்ஜெட்ல வரும் ப்ரோ. கரெக்ட். லோக்கல்ல ஓட்டுறதுக்கு 90,000 குள்ள வருது பிரைஸ். நான் பார்த்தேன் நிறைய மாடல்ஸ். அமேசான்ல வேற கிரெடிட் கார்டுக்கு 35,000 ஆஃபர் தரான் விடா வாங்குறதுக்கு. பையிலா. அடுத்து வந்து இது எனக்கு தெரியாது ப்ரோ, கிரேவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி பார்த்தது இல்ல. அதே மாதிரி பேகஸும் பார்த்தது இல்ல. ரிவர் பார்த்திருக்கேன், நம்ம விக்கிக்கிட்டே இருக்கு. இவன் பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ்னு, 427%. நிறைய பேர் ஈவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இன்க்ரீஸ் எவ்வளவு அப்படின்னா 22% எக்ஸ்ட்ரா வண்டி. அதாவது 100 வண்டி போன ஃபினான்ஷியல் இயர்னா இப்போ லாஸ்ட் வந்த ஃபினான்ஷியல் இயர்ல எக்ஸ்ட்ராவா 100ல 122 வண்டி. அதர் பிராண்ட்ஸ்மே 20% இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதுல இதெல்லாம் இருக்கும்ல ப்ரோ, கினோவா நிறைய இருக்கு. ஆமா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதான் எனக்கு என்னன்னா, இது ஒரு பக்கம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, ரீசேல் வேல்யூ. நிறைய பேர் இதை செகண்டரி வண்டியா வாங்கி வச்சுக்கிறாங்க, லோக்கல்ல சுத்துறதுக்கு ஈவி வச்சுக்கிறாங்க. அவங்க அதை நம்பி லாங்குக்குலாம் போறதில்ல. ஒரு பெட்ரோல் வண்டி வீட்டுல இருக்கு, ஆனா இந்த வண்டி அதான் ப்ரோ பிரச்சனை என்னன்னா, ஈவி பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூ. எஸ், யாரும் வாங்க ரெடி இல்ல. ஆமா, ஈவி காரே பாருங்க அடிமட் ரேட்டுக்கு வருதுங்க யூஸ்ட் மார்க்கெட்ல. 10 லட்ச ரூபா காரு டக்குன்னு பார்த்தா 5 லட்ச ரூபான்றான். ஏன்னா பேட்டரி கார் அது 5 lakhs. அப்படியே 50% வாங்கி 1 year கூட ஆகல. என்னது இது, நம்மளால ஏதோ ஒரு வீடியோ போட்டுருந்தாரா? அது என்ன ப்ரோ? அது எடுத்து ஷாட் அப்படியே அது சர்க்கிள் டு சர்ச் கொடுங்க. வைஃபை கனெக்ட் இருக்கா? அவர் சேனல் பேராது தெரியுமா ப்ரோ? இல்லையே, எதுவும் சொல்லலையே. ஐயா இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாதீங்க ஐயா. நான் இது எப்படி கண்டுபிடிப்பேன்? நம்ம டிரைவ் லிங்க் போட்டோம்னா டப்புன்னு உள்ள போயிடும். இப்போ என்னன்னா ஓப்பன் ஆகி தெரிய மாட்டேங்குது. இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்களேன் நீங்களே. ஒருவேளை நம்ம சேனல்ல போஸ்ட் போட்டிருக்காரோ அதுவா இருக்குமோ தெரியலையே. சரி, மொத்தம் எங்க ஆள் வந்து இருக்கும் ப்ரோ, கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு Z9 G6 Proல எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்காரு.
கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் தேடுறது இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆமா இன்னும் அதுவும் அந்த ரெட் ஆட்ஸ்லாம் கோல்டன் சன் டைம்லாம் கேப்சர் பண்ணு ப்ரோ. இது ஆக்சுவலாக போட்ட போது நான் செக் பண்ணேன் ப்ரோ, ஒர்க் ஆச்சு ப்ரோ. எனக்கு ஒர்க் ஆச்சு இது. நான் ஒரு போட்ட அன்னைக்கே நான் அப்படியே சர்க்கிள் வச்சு தான் பார்த்தேன், அதனால தான் கமெண்ட்டே எடுத்தேன் நான். இப்போ பாருங்க ரெட் ஹேண்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அதில் ஃபோட்டோ. கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப பெருமையா இருக்க. ஆனா பெரிய விஷயங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. நல்ல வேலை. ஹாப்பி ப்ரோ, நல்லா பண்ணிருக்கீங்க. ஆட்டி எங்க ஆள் வந்துட்டாரா பாக்கெட் எஃப்எம். எஸ் ஹாய் சார் ப்ரோ, என் போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் ரெகுலரா 10+ hours SOT வருது. அட்ரஸ் கோஆர்டினேட்ஸ் போடுங்க போதும். இருங்க நானும் வரேன். நானும் 10 hours மேல சிலிண்டர் எடுத்து விட்டுறேன். 8+ hours பேக்ரவுண்ட் டாஸ்க் வருது ப்ரோ. ஆனா நேத்து eSIM ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஜியோ பிசிக்கல் சிம் அண்ட் ஏர்டெல் eSIM. பட் இப்போ பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. நாட் டூ மச், ஆனா ஸ்லைட்டா நோட்டீஸ் பண்ண முடியுது. லைக் 5% SOT டிராப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ 2 சிம் யூஸ் பண்ண பேட்டரி ட்ரெயின் ஆகுமா? ஏன்னா இது 2 சிம் யூஸ் பண்ணா அப்போ டியூவல் சிம், இவ்வளவு நாள் டியூவல் சிம் யூஸ் பண்ணீங்களா எப்படி தெரியல. மேபி புதுசா இன்னொரு சிம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணியிருப்பாரு. டியூவல் சிம் யூஸ் பண்ணா எல்லா போனுமே இன்னொரு சிம் வாங்கினேன்றாரு. ஓகே, சிங்கிள் சிம் யூஸர் இல்ல டியூவல் சிம் கண்டிப்பா ஆகுங்க. கண்டிப்பா அந்த டியூவல் சிம்லயே ஒன்னு 7.5 இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல நெட்வொர்க்கா இருக்கணும். ஜியோ மணி ஒரு சப்பானியா இருந்தா கன்ஃபார்ம். இன்னொரு சாகுராகி இருக்கு BSNL. ஆமா, அவன் வந்து பெரிய எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். எனக்கு இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரீங்களாடா சின்ன வயசு. ஆனா BSNL பத்தி சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் வந்துருது சப்போர்ட் பண்ணிட்டு. நாங்க வேற ஊர்ல இருக்கோம். நானே BSNL சென்னை இல்லைங்க, வேற ஊர். காலேஜ் அப்ப நான் வந்து BSNL ஸ்டூடெண்ட் பிளான் வச்சிருந்தேன். ஐடி கார்டை கொடுத்து வாங்கினேன். அந்த நம்பர் தான் இது. இன்னி வரைக்கும் அந்த நம்பர் தான் வச்சிருக்கேன். ஆனா ஏர்டெல்ல மாத்தி வச்சிருக்கேன். ஏர்டெல்ல மாத்தி போர்ட் பண்ணிருக்காரு. எனக்கு நம்பர் 94 தான் வரும். நான் போயிட்டு இத்தனைக்கும் அங்க BSNL வாங்கிட்டு அது ஒரு எமோஷன்ங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற பேரண்ட்ஸ் போன்ல இன்னுமே BSNL வச்சிருக்காங்க அவங்க. பட் ஆனா அவங்க உஷாரா இப்ப செகண்டரியா ஜியோ ஏர்டெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் BSNL கால் பண்ணா என்கிட்ட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்டெல்லும் அது BSNL இருந்து ஏர்டெல் கன்வெர்ட் ஆகி ஒரு BSNL நம்பர். ஏர்டெல் BSNL யூசர் நான். எங்க அப்பா ஏர்டெல், அவர் வந்து BSNL காலகாலமா BSNL ஏர்டெல் ஜியோ 3மே வச்சிருக்காரு. VI மட்டும் தான் மிஸ்ஸிங் அவர்கிட்ட. சூப்பர். எனக்கு எப்படி இருக்குன்னா இல்ல சொல்லவே இல்லை. இல்லப்பா ஜியோ ரீசார்ஜ் பண்ணிட்டாலே எனக்கு ஹாட் ஸ்டார் வந்துருது. ப்ரோ கபடி சொன்னீங்களா? இப்போ என்னன்னா IPL ஓடுது. ரிட்டையர்ட் லைஃப் சிங்கிள் இது எல்லாமே அவங்களாம் அப்படி இருக்காங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா நம்ம வந்து நெட்வொர்க் இதுல நல்லா ஒரு வார்த்தை 1 லட்சம். இல்ல நம்ம நிலைமை பாருங்க. எந்த சிம்ல நெட்வொர்க் வருது அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. கேம் வருது, ஓகே ஓடுது, லைவ் வருது, பார்த்துட்டு மேட்ச் பார்த்துட்டேன், ஓகே அவ்வளவுதான். அப்ப பாருங்க ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு மாறுதுன்னு. ஆமா சரி ஓகே. அடுத்து ஜோதிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஆஃப்டர் Android 17 beta 3 Pixel 9a charging went very slow. I am using Google official 45 watt adapter cable only before update it take. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் கேபிள் தான் யூஸ் பண்றாரு. 1.5 மணி நேரம் ஆகுமா 0 to 100. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஆகுதா. இட்ஸ் வெரி அனாயிங் ப்ரோ. உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? ஹீட்டிங் டெம்பரேச்சர் சம்மர் கொஞ்சம் கஷ்டம் தான். மணிரத்னம் இதுல ஓல்டு ஃபோன்ஸ்ல ஓல்டு பிக்சல் ஃபோன்ஸ்ல 3 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு. அதை நான் பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தாரு. 6 series 6 நினைக்கிறேன். அது இந்த வெயில் காலம் குடும்பம் தெரியுமா? பிக்சல் 4 18 வாட்லயே வேமாயிரும். ஆமா, ஏன்னா அது மட்டும் இல்ல, அதுல 3000 mAh தான் தேவையில்லாம நாங்க ஹீட் ஆக மாட்டோம். ஸ்னாப் டிராகன்ல பேட்டரியே 3000 தான் ப்ரோ இருக்கும். அதுவும் குட்டி பேட்டரி தான் இருக்கும். ஆமா. சரி அடுத்து ஹரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் கூட கேப் டிரைவருக்கு அநியாயம் நடக்குதுன்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா அவங்க விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் எப்போ ரேபிடோல பண்ணாலும் டிரைவரும் நம்ம ஆப்ல பே பண்ண போனா ஹோல்ட் பண்ணி அவங்களோட ஃபோன் கியூஆர் ஓபன் பண்ணி காமிச்சு அதுல தான் பே பண்ண சொல்றாங்க. மிஸ்ஸிங் த ஆப்பு காசு விஷயம்னு வந்துட்டா எல்லாருக்குமே திருடுற புத்தி உள்ள அந்த தாட் வந்துருது. இவனுங்க இப்படி பண்ணா அப்போ ஓலா ஊபர்லாம் அவன் பர்சன்டேஜை தான் ஏற்றுவான். அவன் ஏத்துறத பத்தி தப்பு இல்லை ப்ரோ. இவன் குறுக்க புந்து ஒரு சிலர் கியூஆர் கட்டுறாங்கன்றீங்க. நியாயமான முறையில் அந்த ஓலா இதுலயே பேமெண்ட் வாங்குவாங்களா, அவங்களாம் பாவம் தானே. அப்ப எப்பயுமே கரெக்டா இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. கேட்கறவங்க வந்து உஷாரா அவங்க இதுல தானே பே பண்ண சொல்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கேனர் 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, 100 ரூபா போட்டுருங்க. உங்களுக்கு டபுள் 700 ரூபா போடுங்க, 350 ரூபாய். ஐயோ குச்சமே இல்ல, 350 ரூபா கூட இல்ல ப்ரோ. அது 340 அந்த மாதிரி இருந்தது. ரவுண்ட் பண்ணிட்டா 315 அதுல இருந்து டபுள் அப்படியே. இப்போ 700 நல்லா இருக்குல்ல கேட்க. எங்க அப்பாவுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயா இங்க இருந்து நம்ம போக போட்ட டிக்கெட் எவ்வளோ இல்ல அப்படிதான் இருந்தது. இல்லப்பா வெல்கம் டு ரியாலிட்டி.
சரி. மெகட்ரான் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல மிரர்லெஸ் கேமரா சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லை, ஆனா சோனில நல்லா இருக்கும். சோனி பரத் வந்து பரத் பெரும்பாலும் ப்ரோ வந்து மோஸ்ட் சோனி தான் சொல்லுவாரு. ஆமா ஆல்ஃபா வச்சுட்டு சுத்துற ஆளா. எஸ் ஒரு தடவை ஆனா செலவு பண்ணா செட்டில்டு ப்ரோ. ஆமா. அது உண்மை. ஆனா லென்ஸுக்கு திரும்ப திரும்ப செலவு பண்ணுவீங்க. ஆமா அது பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாச்சும் பண்ணலாம். இது ஏன்னா வாங்கினாலே ஒண்ணு ப்ரோ, திடீர்னு தான் தோணும். திடீர்னு பார்த்தா நம்ம ஏரியாலே எங்கேயா போனா இப்ப பள்ளிக்கரணி மார்ஷ்லாண்ட் இருக்குன்னா பறவையை போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும்போது அந்த லென்ஸ் நீட் இருக்கும். பட் நீங்க நார்மலா தான் நான் வீட்டில் இருக்கவங்க போட்டோ எடுக்க போறேன், ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறேன்னா நார்மல் லென்சஸ் மோர் தான் எனஃப். ஓகே, நம்மால வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே அப்படிங்கிறவர் வந்து ஐ எம் ஆல்சோ யூசிங் ஃபார் ப்ரோ. பேட்டரி இஸ் வெரி வெல் ஆப்டிமைஸ்ட். ஐ எம் கெட்டிங் 11+ hours SOT and normal multimedia usage. Getting warm while charging even without case. Camera is கேஸ் இல்லாதப்போ அந்த வார்ம்னஸ் தெரியுது. கேமரா இஸ் ரியலி குட். இன்ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி குட் அண்ட் ப்ரீமியம். ஃபியூ பக்ஸ் இன் த OS. ஹோப் தே ஃபிக்ஸ் திஸ் சூன். ப்ரோ அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. நீங்க இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்களோ அதை பத்தி விமர்சனம் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் ஃபோன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து S8 யூசர், சரியா? நான் சும்மா சொல்ற கான்டெக்ட், S8 யூசர். அவர் இப்ப என்ன பண்றாருன்னா S22 இருந்து லேண்ட் ஆறாரு. அதுவே 8 Gen 1. அதோட கேவலமான ஒரு போனை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா S8 யூஸ் பண்ணி சாம்சங் வந்து S22 சீரிஸ். இப்போ S8 யூஸ் பண்ண அவர் வந்து S22 வந்து ஆனா போன் ஃபாஸ்டா இருக்கும். நான் வாங்குனது சாம்சங் போனா அப்படினவர். ஆனா ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றாளுங்க. நம்ம S22 பார்த்தாலுமே பயந்து ஓடிடுவோம். ஆனா அவர் S22 பத்தி இப்ப பாசிட்டிவா சொல்லுவார். ரீசன் என்னன்னா, அவரோட பாஸ்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர். இதுதான் வந்து இங்க வித்தியாசம். ஸோ அதனால என்னன்னா, நீங்க யாராவது கருத்து சொல்லும்போது தப்பு சொல்லவே மாட்டேன். அது உங்களோட கருத்து, உங்க கருத்து, அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அதுக்கு ரீசன் என்ன? நீங்க ஒரு பேஸ் செட் பண்ணிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட கருத்தை சொல்றீங்க. ஸோ அதனால அந்த பேஸ் என்னன்றதையும் சொல்லிடுங்க. எஸ், கொஞ்சம் எங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன் இவருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்றது. ஐ எம் ஆல்சோ யூசிங் 4A Pro அப்படின்னு எஸ்கே ப்ரோ சொல்றாரு. கீழே வந்து என்ன பண்றாரு, நோட் iPhone 17 Pro சார். எப்படி இருக்கும்? இல்ல புரியல, அப்படிதானே இருக்கும். 17 Pro யூஸ் பண்ணிட்டு, நான் 17 Proலாம் யூஸ் பண்ணல, 16 Pro யூஸ் பண்ண எனக்கே வேற ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது, அதுவும் சோஷியல் ஆப்ஸ், ஸ்க்ராலிங், இந்த மாதிரியான ஏரியால வந்து வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். 16 GB RAM இருக்கிற பிக்சலே வந்து அந்த ஸ்க்ரால் கேம்குள்ள ஸ்க்ரால் பண்ற மாதிரியான ஏரியாலலாம் ஐஃபோன் பக்கத்துல கூட வர முடியல. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த ரியாலிட்டி செக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேனே தவிர மற்றபடி நீங்க அதை எப்படி நீங்க சொல்லலாம் 4A Pro நல்லா இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம்ல. அந்த 4A Pro ஏன் நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை சொல்லிடுங்க. இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, சில சமயங்கள்ல சிலர் தப்பாவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து மோட்டோரோலாவை எடுக்கிறேன் ப்ரோ, மோட்டோரோலாவை எடுத்து நான் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஒரு 4 பேர் கிளம்பி வந்துருவாங்க. இவனுக்கு மோட்டோரோலா பிடிக்காது போல, அதான் திட்டுறான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டேட் என்ன, 10th ஏப்ரலுங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டிருப்பாரு, அதில் போய் கமெண்ட்ஸ் படிங்க. எவ்வளோ பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. என்னைய இப்படி புலம்புறீங்க அப்படின்னு எல்லாருமே திட்ட தான் செஞ்சுருக்காங்க. நான் மட்டும் திட்டியிருந்தேன்னா நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். எல்லாருமே வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் உருமாண்டியாலிட்டி அதை வந்து யாரும் அதெல்லாம் யாரும் கேட்டாங்களா? என்னத்தை சொல்லணும்னா அதை பாருங்க, அதை விட்டு விட்டு எல்லா இடத்துக்கும் போகிறது. அப்போ உருமாண்டியை பற்றி இல்லையா? உருமாண்டி இல்லை. சரி, இதோ கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. 41 கமெண்டா ஐஃபோனில் கூட இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதான் இல்லட்டு ஒருத்தர் மட்டும் ஐஃபோன்லையும் போட்டிருந்தாரு. மோட்டோ Edge 50 ஃபியூஷன் போட்டிருந்தாங்க. Edge 60 Ultra, 60 Pro, Edge 60 Pro, Edge 50 நியோலையும் இப்படி தான் இருக்கு. 16 Pro Max also giving the same experience. 16 Pro Max iPhone, Moto Edge 70 Fusion. ஆனா ஒண்ணுங்க, நாங்க Edge 70 Fusion இப்போதான் நாங்க வந்துச்சு. ஆமா ப்ரோ, டிஸ்ப்ளே ஃபிளிக்கரிங் ஷோ. ஆமா. ஐயோ இல்ல, நான் என்ன ஒரு தடவை என்னாச்சு, கார்த்தி ப்ரோ வந்து ஒரு கிரவுண்ட்ல நிக்க வச்சுட்டு அவர் ஒரு அந்த இப்பதான் இருக்குதே இந்த பப்ளிக்குக்காக ஜிம்லாம் பண்றாங்களே, அதுல வந்து கை வச்சுட்டு அப்போ வந்து ஐஃபோனில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுப்பேன், Pixel 10 Proல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுப்பேன். ரெண்டுத்தையுமே SRK அனுப்புனேன். அவர் ரெண்டுத்தையுமே பிசியில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் போல. இனிமேல் தயவு செய்து ஐஃபோனில் ஃபோட்டோ எடுக்காது. எப்பயுமே SRK வந்து சொல்றது தான் ப்ரோ, தயவு செஞ்சு ஐஃபோனில் மட்டும் ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி வெளியில போய் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ஐஃபோனில் செம மொக்கையா இருக்கும். நான் மொக்கையா இருந்தோன்னு நான் அதை அப்படியே வந்துட்டு சொல்லாம அப்படியே சஸ்பென்ஸ் அனுப்பிவிடுவேன். சில நாள் என்ன ஆயிடும்னா, இப்போ வீட்டுக்குள்ள எடுக்கிறேன், பேக்ரவுண்ட் ப்ளூ தானே, இங்க வந்து அதுக்கு சேலஞ்ச் ரொம்ப கம்மி. வேற என்விரான்மெண்ட் போனா தான் டெப்த் நிறைய மேட்டர் இருக்கும். இங்க நான் சில சமயம் செல்ஃபி எடுப்பேன், 16 Proலே செல்ஃபி எடுப்பேன், SRK அனுப்புவேன் தம்ப்நெயிலுக்காக அப்படின்னு. ப்ரோ இது என்ன ஃபோன் ப்ரோ பயங்கரமா இருக்கு, அதே 16 அதே அவனே தான், அதே ஐயா சாமி தான். அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் அப்போ போட்டோ வந்து இப்ப நட்டுக்கிட்டான் அப்படின்னு. அல்காரிதம். ஆமா,
ஸோ அதான் கேவலமான ஒரு ப்ராசஸிங் இருக்காது. அப்புறம் ஜோஷ் என்ன சொல்லியிருக்காப்புல, ப்ளீஸ் ரீட் மை கமெண்ட். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஆஃப்டர் லாங் டைம் டேஸ் அகோ ஐ கமெண்ட் இன் அவர் சேனல் பிகாஸ் ஐ எம் ஒன்லி ஃபினிஷ்டு 12th பப்ளிக் எக்ஸாம். வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஃபாலோயிங் அரௌண்ட் 3 to 4 years. Started with Jio phone in lockdown time. See your video but now subscribed because it I want create a Google account இல்லாம பார்த்திருக்காரா? ட்ராக்கே பண்ண முடியாது என்ன. Now around 2 to 3 years subscribed and phone na Tamil and now I am using Nokia 8.1. 2 to 4 years. எனக்கு வந்து அப்படியே ஒன்னொன்னா வந்து சரி இறங்க சுகர் ஷூட் பண்றாரு. ப்ரோ ஈவன் திஸ் டைம் ஃபோன் ஸ்மூத்தா இருக்கு. ஓகே கேக்குதா? நீயே ஒன்னு துப்பிக்கோ. HMD பரதேசி கண்ணாடியை பார்த்து HMD பரதேசி அந்த நாய் வேலைக்கு ஆகாது. அது நம்ம தெருவுக்கு தான் போகணும். நோக்கியா இப்போ சொல்லி எந்த யூஸ் இல்லை. ஏன்னா அவன் இல்லை HMD நீயே துப்பிக்கோடா. ஒரு லெகசியை வந்து முடிச்சிட்ட நீ. அவன் பேர் தான் கரெக்டா இருக்கு. சபாஸ் மாப்பிள சபாஸ். HMD அப்படிதான் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வெல். வில்லேஜ்ல 10 to 15K phones ஆர் லாகிங். ஆமா இதுல லாகே கிடையாது. பேட்டரி மட்டும் வில் சார்ஜ் அதாவது ஃபாஸ்ட் லைக் 40 minutes பட் ட்ரெயின்ஸ் இன் 5 hours. கண்டினியூஸா வாட்சிங் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். கண்டினியூஸா ஃப்ரீ ஃபயர் 3.5 hours விளையாடலாம் ஒரு ஃபுல் சார்ஜ்ல. அண்ட் ஐ எம் கேஷுவல் யூசர். SOT ஒரு 6 மணி நேரம் வரும். சூப்பர். மை பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்டட் மை அப்பா ஃபோன் எடுத்து ஸ்டார்ட். அப்போடா பைத்தியக்காரங்களா, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. மோட்டோ கிளிட்ச் சீரியஸா எனக்கு டயலர் மேலேயே வர மாட்டேங்குது. என்ன கால் வரதே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் உட்காந்துட்டு இருக்குது. ஃபோன் கால் அப்படி தான் வருது எல்லாமே. இது வாட்ஸ்அப் கால். நம்ம கிளிட்ச் ப்ரோ சாஃப்ட்வேர் அவனுங்க அதுதான் சொல்றேன்ல. சாஃப்ட்வேர் தான் பண்ணணும். இப்படியே எல்லா கிளிட்சையும் பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் இருக்கிற வேலையில நான் இதை உட்காந்து ஆடி நோட்டி. சரி மொத்தம் எங்கள் ஆள் வந்து கிராமத்துக்கு போனாலும் இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் வாஸ் லைக் 40 minutes பட் ட்ரெயின்ஸ் 5 years கண்டினியூஸ் வாட்சிங் யூடியூப். ஓகே இதெல்லாம் ஓகே. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனப்போ எங்கள் அப்பா ஃபோனை மோட்டர் ரூமில் ஹைட் பண்ணிட்டாராம். ஃபர்டிலைசர் யூரியா பேக் இடையில வச்சிருந்தாராம். நான் டாப்ல எல்லோயிஷ் ஆயிடுச்சு. ஸோ நியூ ஃபோன் வாங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. 30 to 38K பட்ஜெட்டு எல்லாம் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் குட் நாட் ஹெவி கேமரா அக்கேஷனலாக லைக் போர்ட்ரேட் 2x ஐ லவ் மேக்ரோ பட் வில் டேக் குட் ஸ்பைடர் ஃபோட்டோ பட் ஐ டேக் மேக்ரோ ஸ்பைடர் டெரிஃபிக் பயமாக இருக்குது இந்த மாதிரி போட்டிருக்காரு. ஃபோட்டோ ஜூம் லைக் ப்ரொஃபஷனல் கேமரா சோனி கேனான் எக்ஸெட்ரா. அண்ட் ஒன் மோர் திங் ஐ லைக் ஒன் யூஐ ஹைப்பர் OS ஆக்சிஜன் OS பிகாஸ் மை சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூசிங் இட் அண்ட் ஐ வில் சி லைக் ஆர்ஜின் OS மட்டும் பிடிக்கலையா? OS விவோ ஓப்போ ஐக்கூ ஹேட்டரா? லாஸ்ட்லி மை ஃபேவரட் நீங்கள் சிவா ப்ரோ கௌதம் மன்னா ஸ்மைல் வாஸ் கிரேட். ஸ்மைல் SRK தலைவா காமே சன்னா ப்ரோ Emmanuel bro and all. Sometimes the video are boring but it was important life lessons. It's my 7th comment. Your recommendation Fio JD OEM will broken. IEM அதான் பிரேக் ஆயிடுச்சு போல. Okay but that some quality bass very இருக்கும். And my suggestion take outer result like Poco X8 Pro நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருந்தாங்க. அவுட்டர்ல நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. கரெக்ட். Thank you. Products lovingly Joshua. Any mistake hurt you or anything feel forgive me if sorry. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இது ஜாலியா இருந்தது. இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த சொல்லுவாங்களே குழந்தை மனம் அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா படிச்சு பார்த்தா. நைஸ். அடுத்து அவருக்கு ஃபோன் சஜஷன் ஏதாவது சொல்லிடுங்க. இல்ல 30 to 38 சொல்லலாமா இல்ல நாட் 6 சொல்லலாமா? நாட் 6 சேஃப் ப்ரோ. நாட் 6 நாட் 6 எடுத்துக்கோங்க. அதுல நீங்க மேக்ரோவும் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். இல்ல அதான் சேஃப் ப்ளே. மேக்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இதுல மேக்ரோனா அல்ட்ரா வைட் மேக்ரோ. ஆனா நான் பிரைமரி சென்சார்லயே 2x போய் எடுத்தேன். ரிசல்ட் ஓகே. நீங்க கேம் வேணும் ப்ரோ. நாட் போயிருங்க. ஹாப்பியா இருப்பீங்க. சீரியஸா சொல்றேன். நாட் ஏன்னா ஸ்னாப்டிராகன்ல எஸ் 160 Hz வர ஜாலியா இருக்கும். அடிச்சு நவுத்தலாம். பேட்டரி லைஃபும் அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு டைம்ல OnePlus கடைசில நம்ம கேமிங்னு சொல்றோம்ல. அவனே அதான் சொல்றேன். சரி ஓகே. டேய் நானே தண்ட சொல்றேன். காமேஷ் ப்ரோ தான் கண்டுபிடிச்சாரு. ஆமா அது கண்டுபிடிச்சது எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க. காமேஷ் ப்ரோ தான் ஒரு தீர்க்கதரிசி அவரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேத்து கமெண்ட்ல பார்த்தேன். காமேஷ் ப்ரோ தீர்க்கதரிசி கேமிங் கான்சோல் கரெக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அடுத்து கேசவ ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாய் ப்ரோ ட்ரெக்கிங் ப்ளஸ் சைக்கிளிங் ஹெல்மெட்டு யூஸ் பண்ற மாதிரி ஹெட் டார்ச் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் ட்ரெக்கிங் நான் சரி இல்ல டார்ச் சொல்லிறேன். நீ சைக்கிள் யூஸ் பண்ணிருந்தீங்க. சைக்கிளிங்கே நான் வந்து ஹேண்ட்பேர்ல மாட்டி விட்டுருவேன் ப்ரோ. ஹெல்மெட்ல மாட்ட மாட்டேன். இல்லனா திடீர்னு கவுண்டமணி மாரி ஆயிருவார். அப்புறம் தலையில மாட்டனா ஏது நாட்டமா படத்துல மாதிரி தான். டே தகப்பா எங்கட போன அந்த நாய் ஏதோ இருட்டல. ஓகே யூனிக் அப்படிங்கற வந்து சிவபிரமே நதிங் 3A போட் டேட் ஆஃப்டர் 382 டேஸ் தே வாரண்டி ஓவர்னு சொல்றாங்க. 14,100 ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. ப்ளீஸ்
ப்ரோ ஆல்சோ போஸ்டட் இன் எக்ஸ். ஹை ப்ரோ, to pay manufacturing defect we can fight to the limit. Like how bro I mailed nothing India. Play like a clear warranty 365 post max also. I seriously paid for the phone 18k in exchange. என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாரு. என் டேட்டா வேற அதில் போச்சு அப்படின்னு. ஆமா அதுவும் போயிடும். ஐயோ இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன பண்ணி தெரியலையே. வீட்டில் போய் என்னத்தை கேட்க முடியும்? இல்ல ஒரு எஜுகேஷன் இதுவே வச்சிருந்தாரு. கூட எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வீட்டில் என்னத்தை பேச்சு வாங்குறது? நீ தாண்டா உடச்சிருப்ப ஃபோன் அப்படின்னு காரி மொய்வாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. அது வேற இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுனிக்கு ஃபோன் ஒன்று இல்லை போயிடுச்சு அப்படின்னாங்க அவங்க அம்மா வந்து. நத்திங் ஒன்றும் தெரியல. நத்திங் எப்படி இருக்குன்னா சேஃபாக இருக்கும். அப்பா அவங்க அம்மா காப்பாற்றிட்டாங்கடா நம்மள. செந்தில்குமார் ப்ரோ OnePlus Nord 5 ரீசெண்ட். ஆனால் வேறு வழி இல்லை, திரும்ப ட்விட்டரில் ஃபைட் பண்ணணும், மெயில் பண்ணணும், இதான் பண்ணணும். எப்படி கூகுள்லேருந்து 10,000 ரூபாய்க்கு ஃபோல்டு கொடுத்தானா அந்த மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நத்திங் ஃபோன் திரும்பி தரான்னு. OnePlus Nord 5 ரீசெண்ட் மார்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா சார்ஜிங் ஸ்பீட் ரெடியூஸ் டிராஸ்டிகலி. Earlier it used to take over 1 hour to charge 20 to 90. Now it takes around 2 hours. சம்மர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சம்மர் அப்டேட்னு நினைக்கிறேன். OnePlus கம்யூனிட்டியில் இந்த இஷ்யூவை ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு சம்மர் டெம்பரேச்சர் குட் பி த ரீசன் மாடரேட்டர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பட் சம்மர்னா இவ்வளோ ஸ்லோ ஆகுமா? நைட் டைமில் சார்ஜ் பண்ணி பாருங்க ப்ரோ. அப்பயும் ஸ்லோவாக ஆச்சுன்னு வைங்களேன், கல் எடுத்துகிட்டு போய் இடி இடிப்பான் அவனுங்களை தாடையிலையா. பகலில் வந்து நிஜமாவே டெம்பரேச்சர் ஹையாக தான் ப்ரோ. மத்தியான டைம்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போலாம் பாருங்க ப்ரோ, நாங்கள் வீடியோ எடுக்கிற போது டைம் என்ன தெரியுமா? 7:38. ஆனால் வேர்க்குது, ஃபுல்லாக வேர்க்குது ஃபுல்லாக. அப்போது இந்த டைமில் வந்து ஹியூமிடிட்டிக்கு அதுக்கும் டெம்பரேச்சர் ஃபீல் ஆகும் ஃபோன்ஸ்க்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன் சைடு. I own this for almost a year. Motobuds bass. Sound and bass quality is good. Battery life is decent. I am not a regular user. I just connect it to my TV at night and watch series, movies. Dual device pairing has some issue, and if you are connected to 3 or 4 devices, sometimes it won't auto connect back to the first device. Need to forget the device and reconnect again. Apart from that 2K மாஸ் தான் ப்ரோ. அந்த மெமரி இஷ்யூ. நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நார்ட் யூஸ் பண்ணல, அதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கு. இதோட பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. மோட்டோல பேட்டரி லைஃப் இஷ்யூ இருக்கு. நான் நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துறேன். மோட்டோ பட்ஸ் பிளஸ் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே சந்தோஷ், ஐ டோன்ட் ட்ரை மோட்டோ பட்ஸ் பிளஸ், இட்ஸ் a total waste. Spatial audio is not good. The LDAC is not working properly. Battery life is poor. Quality was I use Moto Edge 60 Pro. LDAC is not working. நிர்வாணா எக்ஸ் இஸ் குட் கம்பேர் டு திஸ். நிர்வாணா எக்ஸ் போட்டா இதே மாதிரி இன்னொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மோட்டோ பட்ஸ் பிளஸ் வாங்காதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. ஆக்சுவலா விக்கி தான் இப்போ ஈவெண்ட்லாம் அட்டெண்ட் பண்றான் ப்ரோ. ஏன்னா நான் ஈவெண்ட் அப்படின்றாரு. நான் ஈவெண்ட் ஒரு சேப் போயிட்டு இருந்தேன்னா கண்டென்ட் பண்ண முடியாது. ஆமா, நம்ம அத்தனை வீடியோஸ் புஷ் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஸோ ஈவெண்ட் போனா பழு காரணமா சும்மா ஜாலியா யோன்ட்டு போலான்னு வைங்க. ஆனா கண்டென்ட் பண்றவன் யோன்ட்டு போனா விளங்காது ப்ரோ. ஆமா, அது வந்து தனியா ஒரு டீம் வச்சுக்கணும் அவங்களுக்குன்னு. அப்போ நம்ம என்ன, நம்ம டீம்ல விக்கி வந்து ரொம்ப ஹாப்பி டிராவல் பண்றதுனால விக்கி போயிட்டு இருக்கான். ஓகே, இவன் நம்மளால வந்து தலைவரே பாட் திஸ் பை ப்ரீ புக்கிங் எவர் சின்ஸ் தானே மோட்டோ பட்ஸ் பிளஸ். ஆமா, பீன் படி அது ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா. பேட்டரி பேக்கப் இஸ் பிரிட்டி டீசன்ட். இதேதான் டீசன்ட் பேட்டரி லைஃப். ஆல்மோஸ்ட் ஆல் டே யூசர்னா லுக்ஸ் வெரி லுக் வைஸ் சாட்டிஸ்ஃபைடு ரியலி வெல். ஆல்சோ நீங்கள் சொன்ன டிஸ்கனெக்ஷன் இஷ்யூ ரீசெண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் 2 ப்ரீவியஸ் ஃபேமர் அப்டேட்டில் தான் இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி தே ஃபிக்ஸ் இட் சூனர். குட் டு சி யூ பிக் திஸ் டீல்ஸ் ஃபார் ரிவ்யூ. கண்டிப்பாக உட் பி டீல் ஃபார் அவர் யூசர்ஸ். மிட்சுபிஷி ஆக்சுவலாக வந்து நிஜமே நல்லா தான் இருக்கு. ஹித்தாச்சி அப்படின்னு சொல்லணுமா? இதாங்க மாத்தாச்சி வந்து விவேக் அவர் தான் ப்ரோ. மிட்சுபிஷின்னு வாரு, பதிலுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஹித்தாச்சி உன்ன இந்த மாத்தாஜி அப்படின்னு. மாத்தாஜி நடுவில் பார்த்தா வடிவேல் பாவமாக இருக்கும். ஐயோ பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. விக்கி டாக்கி சிவா ப்ரோ, இது இல்லை ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்கு. ரைட் பட்ஸ் சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. சர்வீஸ் சென்டரில் கேட்டேன், கம்ப்ளைண்ட் நிறைய வருதுன்னு சொன்னாங்க. எஸ் ஃபிஷியா. ஓகே, ஸோ ஆனால் என்ன மேட்டர்னா ஆல்ரெடி கமெண்ட் பண்ணாருல, அவருக்கும் அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து ரொம்ப டிராஸ்டிக் இருக்கக்கூடாது. ஆமா, எனக்கு வந்து எப்படி இருந்தது, ஒரு 10 to 20% ஓகே, 40-50 30 மேலலாம் இருந்துச்சுன்னா ஏதோ கொலர்னா சிஎம்எஃப்ல இருந்திருக்கு. ஆமா, சிஎம்எஃப்ல அது காமன். அப்பதான் நீங்க பட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் லெஃப்ட் பட்டை மெயினா யூஸ் பண்ணணும், ரைட் பட்டை இதாக யூஸ் பண்ணணும். இது என்னது, இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். பிரதீப் நாங்கள் ஃபோனை அப்படி பிடிச்சி போட்டிங்களா ஏதோ ஒரு வீடியோவில், இந்த வீடியோவில் தான் பட்ஸ் அப்படி தூக்கி போட்டு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து டேடான்னு எஸ்ஆர்கே மியூசிக் கொடுத்துருந்தான் நினைக்கிறேன். அதுக்கு இனிமேல் உங்கள் பேர் வந்து சிவபரணி ரங்கநாதன் எஸ்ஆர். 5800 VS காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கோம். உண்மை சொன்னா ரங்கநாதன் கேக்குறீங்களா, அவன் வந்து ஜாலி, அவனுக்கு ஃபோன் உடஞ்சானா உடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கொடுக்கணும், அது 11 தூக்கி போட்டு பிடிப்பான். நாங்க வந்து 5800 வந்து
அப்போ அந்த டைம்ல 500 அப்படி தான் சுத்திட்டு இருப்போம், இப்படி தூக்கி போட்டு அப்படியே பிடிப்போம். ஆமா அது குட்டியாவும் இருக்கும். அதெல்லாம் கிடையாது, நீங்க பட்ஸ் காலகாலமா பண்ண விஷயங்க அது. அதெல்லாம் இந்த கிடையாது. SRK பையனை பிடிச்சி வெளுத்து விட்டா எல்லாம் சரி. ஏன்னா பிஜிஎம் போட்டது SRK தான். அதான். சரி, சிவபண்ணி ரங்கநாதன். அது எனக்கு எப்படி இருக்குன்னா சார் புதுப்பேட்டையில வர மாதிரி தான். மெழுக்கல செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான் தான். இந்த வருவான்ல, நான் பாத்துக்கிறேன் அவனை. பேரடாக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஹெட்செட்டை போட்டு சொல்லலாம் பேட்டரி லைஃப் ரொம்ப வீக், ஒன் சைட் ட்ரெயின் ஃபாஸ்டர் தென் அதர். ஓகே, ஸோ காமனாக நிறைய பேர் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட்ஸ் ப்ளஸ்லாம் அது ஒரு கான். ஓ, நம்மளால பாருங்க JK அப்படிங்கிறவர் வந்து OnePlus Nord 5 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாட் இட் ஃபார் 35K which is actually higher than the launch price. இப்போ வாங்கியிருக்காரு. ஆமா 34K வந்து, ஆனா இப்போ பாருங்களேன் 34K தான் இப்பயும் தான் இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ ரீசெண்டா வாங்கினதுனால தான் இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு. இல்லை அண்டர் 30 வாங்கியிருப்பார்ல ஒரு அண்டர் 30ல இருந்ததெல்லாம் வேற கதை. ஆனா அவர் இப்போ வாங்காம இருந்திருந்தாருன்னா கூட Nord 6 வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டிசைன் அண்ட் பில்டு குட் வெல், பட் ஃபீல்ஸ் லைக் ஸ்லைட்லி டவுன் கிரேட் கம்பேர்ட் டு Nord 5. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் மெட்டல்ல. எக்ஸலண்ட் டிஸ்பிளே, பிரைட், ஸ்மூத், வெரி ப்ளீசிங். Processor quite powerful and stays thermal stable, no major heating issue. Camera surprisingly impressive for video. Both front and rear cameras performs really well. The front camera is 4K 60fps in a standout, better than many Chinese flagships in their segment photo average. Overall, a solid phone, especially for video performance, but slightly overpriced at what I paid. Correct. Looking ahead, Nord 6, based on the current expectation, Nord 6 might actually feel like a downgrade compared to Nord 5 in most areas, except the new. Bro, actually நான் பார்த்தேன், ஒரே ஒரு இடத்துல தான் டவுன் கிரேட் ஃபீல் ஆச்சு. அதுதான் என்ன, ஃப்ரண்ட்ல 4K 60 இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து மேட்ச் பண்ணிட்டு, மேட்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ 9000 mAh ஓடிடுச்சு. பேட்டரி ஒரு அப்கிரேடு, அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4K பே பண்ணுற மாதிரி. இப்போ 34 38K. ஏன்னா OnePlus நீங்கள் 12GB வாங்கினா மட்டும் தான் சர்வே ஆகுங்க. 8GB வாங்கினா அவனே முடிச்சு விட்ருவான் ஃபோனை. அது வந்து OnePlus-ஓட சாபம். அது நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பே வாங்கினாலும் சரி, 8GB வாங்கினீங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடும் செமையா. நியூட்டனர் ஸ்டாக்கே இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஏன்னா அது இது ரீஃபர்ப்லேயே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, வந்த உடனே போயிடுது. நீங்கள் அதான் சொன்னல, நியூட்டனர் சஜஸ்ட் பண்ணலான்னு போயிட்டு அது காணணும் ஒன்று 23K ரீஃபர்ப் இருந்துச்சு. ரிலேபிளாக தான் சொல்லலான்னு சொல்லி தான் M56 போகிற அளவுக்கு ஆச்சு. சரி, ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், ஹாய் சிவபுரன் கௌதம் ப்ரோ, கமெண்ட் வெல். I am Pragadesh and this is a follow-up of my earlier comment on iQOO Neo 10 review. I want to share the ground reality of the OnePlus service. Yesterday, 2nd April, I visited OnePlus Authorized Service Center in Madurai regarding the issue of my Nord Buds 3 Pro. I have been facing microphone and connectivity issue for quite some time. My warranty is expiring on 4th April, so I went to seeking a resolution. After inspecting the product and confirming there was no physical damage, the service team informed me that they currently have no stock for replacement. They also mentioned that more than 25 devices are already pending replacement and they have not received any update on the stock of their superior service. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்து பட்ஸ் 3 கொடுக்கலாம், சரியா? அப்படி இல்லைன்னா பட்ஸ் 4 Pro கொடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். The staff then suggested I contacted the customer care for a pickup and drop service. Additionally, they advised me to check with the Oppo service center due to the ongoing OnePlus Oppo integration. I visited a nearby Oppo service center, but they told me that although they have been informed about the merger, they have not yet received any official timeline of being handling OnePlus devices. They also mentioned the training and the operational process are still not in place, which sounded fair. He also warned that if they accept my device, it might take more than 30 days for the replacement, and if the warranty expires during that period, it should not hold them responsible. He further mentioned that production of some device may be halted. ஆமா, Nord 3 Pro லாம் முடிஞ்சு போச்சு. As alternative, he suggested visiting the exclusive service center in the Coimbatore or Chennai, where it might get quicker replacement. However, due to the time constraints, I opted to pick up and drop service. Let's see how it goes. I will update in future comment. Another major concern I have regarding OnePlus lifetime display replacement policy, especially for the green line issue. It's unclear how this will be handled going forward, whether Oppo will continue the same policy, modify it or இல்ல bro, same continue. Oppo தான். ஆமா, ஏன்னா அது Nord 6 சொல்லியிருந்தாங்க. Nord 6ல அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க, இன்னுமே லைஃப் டைம் உங்களுக்கு இருக்குது இந்த ஃபோனுக்கும் அப்படின்னு. Hopefully this situation is quite concerning for now. We should be cautious about purchasing OnePlus product until their service operation stabilizes under Oppo in India. Once everything is properly integrated and operational, we may get a clearer picture of the brand reliability going forward. Super bro, நல்ல டேட்டா, தேங்க்யூ. அடுத்து பிரமோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னாச்சு? ஷாக்ஸ் ஓப்பன் மூவ் உங்க பிராண்ட் என்ன? ஓப்பன் மூவ் குட் ஹோஸ் ஃபார் பட்ஜெட் செக்மெண்ட். பேட்டரி கிளைம்ட் பை த கம்பெனி 6 hours, பட் ஐ எம் கெட்டிங் 8 hours worth. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா ப்ரோ, இதுவே 10 to 12 hours சொல்லுவானுங்க. ஓடும் ப்ரோ. இன்னொன்று என்னன்னா, நான் வால்யூம் அதிகமாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஓப்பன் தானே, எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், பிரச்சனையே இல்லை.
காது டேமேஜ். ஆனா ஏதோ ஒரு பிராண்ட் நீங்க பார்த்த ஒரு ஆடு, அது பேர் மறந்துட்டேன். பியூர் வெறும் போன் கண்டக்ஷன் மட்டும், ஓகே, நோ ஏர் கண்டக்ஷன், ஒன்லி போன் கண்டக்ஷன். ஸோ அது வந்து இன்னும் அதை லீக்கே இல்லாமல் இருக்கும், பெட்டராக இருக்கும். ஓகே. இப்போ இன்னொன்று எனக்கு ட்ரை பண்ணேன். என்ன பண்ணேன்னா 2 காதையும் வந்து பட்ஸ் வச்சிருந்தேன். இதை வேணே அது மேலே மாட்டினேன். பட்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி எதுவுமே கேட்கல. அப்போ இதை போடும்போது இதுலேருந்து எனக்கு கேட்கணும் உள்ள. ஆமாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், டபுள் பட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கே ஆக்சுவலாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் ப்ரோ. என்னன்னா இது வந்து எனக்கு சரியாக கேட்காத மாதிரியே இருந்தது ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணேன், கஸ்டம் EQ போட்டு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டேன்னா EQவில் போயிட்டு பேஸ் எல்லாம் இதுக்கு பேஸ் வோக்கல் பூஸ்ட் பண்ணி விட்டேன். செம்ம லவுட் ஆயிடுச்சு. இதுக்கு என்னத்த பேஸ், ஏன்னா அது ஆல்ரெடி பேஸ் நல்லா இருக்கும், அதில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை ப்ரோ, ஓப்பனில் எங்கே பேஸ் பெருசாக ஃபீல் ஆக போகுது? இல்லை, அட்லீஸ்ட் அந்த லைட் ஃபீலாவது இருக்கும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் கேட்க. ஜவஹர், ஹாய் ப்ரோ, நான் பிக்சல் ஃபேன் தான் ப்ரோ. சரி சரி, இறங்கு. ரெக்டாங்கிள் டிசைன் எல்லாம் பிக்சலை போட்டு புகழ்றாயில, வயிறு எரியுது. இப்படி சொல்லிட்டு இவர் தான் கமெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காரு. ஏய், எங்க ஆளு யாருன்னு தெரியுமா? சைலண்டா பிக்சல். துரந்தர்ல ஒரு ஆளு இவர் தான், பிக்சலுக்கான ஆளு இவரு. எல்லா கம்பெனியும் போய் வேவ் பார்த்துட்டு இருப்பாரு. அவனுக்கு ஆக்சுவலா கௌதம் ப்ரோக்கு பிக்சல் பிடிக்கும். என்னன்னா A சீரிஸ் எனக்கு ரொம்ப 11 மேபி 11 ப்ரோ நிஜமாவே ப்ராமிசிங்கா இருந்ததுன்னா அவர் சீரியஸா மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10 ப்ரோக்கே அவர் வந்து அத 10 ப்ரோ எக்ஸ்எல்லே போகணும்னு பார்த்தாரு. இந்த லூஸ் கம்யூனிட்டிங் பவர் விஆர் எடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட் சொதப்பி விட்டானுங்க. அப்புறம் இப்ப பரவாயில்ல, பட் 11 ப்ரோ மேல பெரிய ஹோப் இப்பயே இருக்கு. இன்னொரு கூத்து என்னன்னா, கீகி ரஞ்சித் வந்து 10A பத்தி வீடியோ போட்டிருந்தாரு. அப்போ அது கீழே ஒருத்தன் வந்து போட்டிருந்த ஒரு பையன், சார் எல்லாரும் வந்து Unto 2 கேட்டிருப்பாங்களே சார், கேமிங் கேட்டிருப்பாங்களே சார், வெளியே போனா அப்படின்னு இருப்பாரு கீகி ரஞ்சித் ப்ரோ. கீகி ரஞ்சித் அந்த மாதிரி சிரிச்சுட்டே போட்டிருந்தான். இவர் ஒண்ணு அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன், கேமரா எல்லாம் இருந்தா ஐக்கு OnePlus நிறைய போன் இருக்கீங்க, போய் சொல்றாரு சும்மா இங்க வந்து நின்று கேமுன்னு அதை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, ஐ கேரண்டி யூ அப்படிங்கிறாரு பெஸ்ட். அப்போ கீழே ஒரு சில பசங்க இம்ப்ளிமெண்டேஷன் இன்னுமே பிக்சல் தான் பெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் சொன்னாரு. என்ன பண்ணி தொலை. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல கிளாரிட்டி வேணும். இதை தான் நான் ஒரு தடவை சொல்றேன், நான் பிக்சல் வந்து இருக்கலே பர்ஃபெக்டானு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. நீங்க தான் சொல்லியிருக்கேனா பிக்சல் பர்ஃபெக்ட், எந்த போனுமே பர்ஃபெக்ட் இல்லைங்க, அவ்வளவுதான். அப்புறம் இங்க பாருங்க, பிகாஸ் எனக்கு எக்ஸ்பீரியா லூமியாலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. Android 16 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 7A தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மொபைல் கேம்ஸே விளையாட மாட்டேன், கேமரா மீடியமா யூஸ் பண்ணுவேன். ஆனா யூஸ் பண்றப்ப டிசப்பாயிண்ட் பண்ணல. அவர் யூஸ் பண்ணப்போ எனக்கு அவரை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. பிக்சல் யாருது பார்க்குது, நம்பர் சீரீஸ் ஐஃபோனை வச்சு இருந்தாலும் அந்த மேட்ச் பண்ணிடுவான். SOT 5 hours வருது ப்ரோ. ரிமைனிங் 20% நான் பவர் சேவர் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னால் பிக்சல் யூஐயை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுது. நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அந்த ஹாப்டிக்ஸ், அனிமேஷனு, ஸ்மூத்னஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு பவர் சேவர் மோட்ல யூஸ் பண்ண பிடிக்கல. கால்ஸில் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக 3 hours கால்லே தான் இருப்பேன். நான் எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. சார்ஜிங்க்கு கொஞ்சம் ஸ்லோவான இருக்கும். போலீஸாக இருக்கிற அவர் போலீஸாக இருக்காரு. ஓ, ஒரு போலீஸை மண்டைகளே பிக்சல் வாங்க வச்சிருக்கீங்க, அவ்வளோ தும்பு இருக்கணும். மிலிட்ரிலேயே பிக்சல் 6A தான் யூஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? 6Aல வந்து OS மட்டும் நம்ம பாரத் இதுன்னு சொல்லிட்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னும் வந்து பூட் லோடர் அன்லாக்கிங் எபிலிட்டி இருக்கு. டைட்டன் சிப் வந்து சேவ் பண்ணுது. அதனால ஆரிஜின் OS அதை வச்சு இவன் கிராஃபின் ஆரிஜின்லாம் சொன்னீங்கன்னா கிராஃபின் OS அதை வச்சு ஆரிஜின் வாய்ஸ் வச்சு பேசாதீங்க. அது நான் நம்ம பிரவீன் ப்ரோட்ட கேட்டேன், ஜெரால் பிரவீன். நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னாரு அவர். பாவம் அவரு. அதெல்லாம் இல்லை, பிளாக் பண்ணிட்டார் நம்பரை. அப்படிதான் இருக்கும் அவருக்கு. தூக்கிடுங்க. சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் போலீஸாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக தான் இருக்குது ப்ரோ. டியூட்டி டைமில் சார்ஜ் போட்டு போயிடுவேன். ரெஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் இன்னும் பவர் பேங்க் கூட வாங்கலை, அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். 27K வாங்கினேன். சார்ஜர் கேஸ்லாம் ஆட் பண்ணி 30K முடிஞ்சது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் மை பிக்சல் 7A. பேட்டரி பல்ஜ் ஆச்சுன்னா போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றிக்கோங்க ப்ரோ. எந்த பிரச்சனையும் கிடையாது. சர்வீஸ் ப்ரோ. ஆமாம், சொசைட்டிக்கும் நீங்க சர்வீஸ் பண்றீங்க, அப்புறம் நம்ம கம்பெனிக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஊருப்படியா இருந்தா சந்தோஷம் தான். ஐயா பிச்சை பாருங்க, ஏன்னா அவரெல்லாம் வெளியிலே தான் இருப்பாரு. ஆமா, அவருக்கு நல்லா இருக்கு. இல்ல பிச்சை கிட்ட சொல்லணும். நோட் தட் பாயிண்ட், ஏர்டெல் சிம். அது ஒண்ணு இல்ல. அப்புறம் பாருங்க, உங்க போனை எல்லாருமே பெருமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் எருமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் இசை ப்ளூ ஜப்பான்ல எப்படி இருக்கு அது பாத்தீங்களா? பம்பர் கேஸ் தான். இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறான் ப்ரோ. வயிறு எரியுது ப்ரோ. பைத்தியக்காரன். நம்ம ஊர்ல வந்ததுனால வாங்கியிருப்பாங்க மக்கள். ஆமா, அந்த ப்ளூவே டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இதுல வேற ஜாப்பனீஸ் கிரியேட்டர்ஸ்லாம் யூடியூப்ல இதுல ட்விட்டர்ல வந்து போடுறாங்க. வெறியாவது எல்லாரும் போடுறாங்க. அழகா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு அன்பாக்சிங் பாத்தீங்களா? எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க குட்டீஸ்லாம் அப்படின்ட்டு. மார்க்கெட் மகான் அப்படிங்கிறவர் வந்து, சிவா ப்ரோ, ஐ எம் ரெகுலர் ஃபாலோவர் ஆஃப் யுவர் வேல்யூபிள் அண்ட் யூனிக் கண்டென்ட். ஐ எம் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆஃப் காமேஷ் ப்ரோ.
காமேஷ் ப்ரோ ஜஸ்ட் சஜஷன், நெவர் பை மோட்டோ பட்ஸ். இதுதான் சொன்னார், ஃபுல் டீடைல்ஸ் நாட் ஈவன் ஒர்த் 2K. ஓவர் ஹைப்டு ப்ராடக்ட். ஐ ஓன் OnePlus Buds 4, இயர்ஃபோன் 4 Pro, Realme Buds Air 8, CMO Buds 2 Pro and this e-waste. ஐயோ, among my 5 purchases worst one வந்து Moto Buds Plus தான். Sound by Bose is just an advertising gimmick. I don't feel any such Bose sound kind of comedy. Moto Buds Plus cons என்னன்னா battery backup not great. Even calls also crispy இல்ல. மியூசிக் ஓகே லெவலில் தான் இருக்கு. 4K சவுண்ட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஈவன் த கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வெரி லிமிடெட் ஜெஸ்டர் கண்ட்ரோல் தான். வித்தின் 10 meters இட் செல்ஃப் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் கால். ஓவரால் ஐ வுட் சே இட்ஸ் அன் வேஸ்ட். திங்க் ட்வைஸ் ஆர் டோன்ட் வேஸ்ட் 4K. அப்போ இதை கேட்டதும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் வந்து இவன் எனக்கு நல்ல நாய்ஸ் அவரோட ஃபுல் இது கொடுத்துருப்பாரு. மற்ற பட்ஸ் எல்லாம் எப்படி ரேங்கும் பண்ணியிருப்பாரு. நாய்ஸ்க்கு நான் போறேன். ஓகே, ஒன் வேர்டு சூப்பர் பவர். எதுனா CMF Buds 2 Pro வச்சிருக்காரு, அது சூப்பரா இருக்காமா. ஒன்லி இஷ்யூ இஸ் பேட்டரி பேக்கப். ஆமா, அது போக கொஞ்சம் அடி வாங்குது ப்ரோ. அதில் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஈவன் Sony 10K earbuds can't beat the CMO Buds 2 Pro, but it call our music CMO Buds 2 Pro. அது Buds 2 Pro. அப்புறம் அமாங் மை டாப் ஐ ரேங்க் CMO Buds 2 Pro ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காரு, OnePlus Buds 4 செகண்ட், இயர்ஃபோன் 4 Pro தேர்டு, ரியல்மி Buds Air 8 ஃபோர்த்து, 5th பிளேஸ்ல இருக்க பதில் 55வது பிளேஸ் இருந்தாலும் அதான் கொடுப்பாரு. கர்மம் தான் லாஸ்ட். யாரு அவன் தான். சோ அது வந்து காமேஷ் ப்ரோ போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, அவருக்கு தெரியுதான்னு பாப்போம். இல்லையா, போட்டோ எடுத்து அனுப்பினாலும் ப்ரொஃபைல் பிக்சர் தான் மார்க்கெட் மகான்ல போட்டு வச்சிருக்காரு. பேர் சொல்லலையே ப்ரோ, அடுத்த பேர் இருந்தா போடுங்க ப்ரோ, நாங்க காமேஷ் ப்ரோ அனுப்பி விடுறோம். அவர் உங்ககிட்ட காமேஷ் ப்ரோக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா அப்போ இவரு தான் அந்த ஃபைட்ல இன்னொரு ஆளா வருவார் போல சைடுல மேபி. ஆமா, அப்போ உருமாண்டில இவருக்கும் ரோல் இருக்கு. அந்த இது மாதிரி வருமா, ஏஜென்ட் டீனா மாதிரியா இவர் வருவார். பயங்கரமான என்ட்ரியா இருக்கும். ஜெகதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கௌதம் ப்ரோ, ஐ எம் யூசிங் S25+, previously used S22. ஆட்டி அவ்வளவுதான், எங்கால இப்ப சொர்க்கத்துல இருக்காரு. பெஸ்ட் அப்கிரேட் அப்படினா I have been using the Samsung AKG tuned the type C since then, watching your IM videos regularly and started exploring the options. Came across the Edifier new launch, the Edifier 2P230 USB-C type C earphones. எல்லாருக்குமே இன்னைக்கு தான் என் மேல காலுக்கு வந்து ரொம்ப விருப்பம். அவ்வளவு லவ்ங்க. Trusting the Edifier brand, I ordered it from Amazon. I have all my song collections in my local as FLAC 16-bit 44.1 kHz CD quality format. I use PowerAmp Pro version and tweak my equalizer according to my requirement. AKG type C வந்து lacks the punchy bass. அது உண்மைதான். ஆனா அந்த டிசைன்க்கே அது ஒரு பேஸ் டெலிவர் பண்ணும், அதுதான் ஆச்சரியமே. ஓ, இதுதானா அது 1290 வித்தியாசமா இருக்குல்ல பாக்க. ஆனா செமையா இருக்கு, டைப்பா இருக்கு. இது கொடுத்த மாதிரி இருக்கு, வயர் கொடுத்த மாதிரி இருக்கு. Edifier பெரிய பிராண்ட் ப்ரோ, யூஎஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆவணுங்க. ஓகே, நம்மால இப்படி விமர்சனம் கொடுப்பாரு பாப்போம். Quality of vocals and entire song is elevated when compared to other type C earphones. So Edifier Hi-Res audio இருக்கு, 24-bit output இருக்குமா. Okay, Edifier P230 type C offers all these kind with a punchy bass. A good to go option for those who are considering entry level IEMs as well as the type C earphones with good microphone. I have tested it on S25+, Mi Pad 7, Oppo Reno 13, Pixel 5. It's compatible with all the device. Please try out this and suggest to our community. Thanks. அத நீங்களே பண்ணிட்டீங்களே. 4 preset EQ இருக்காம் ப்ரோ, JD1 மாதிரி. அது இல்லாம IP54 ரேட்டட் ஆமா வயர்ட்ல. அப்ப அதே மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் வயர் யூஸ் பண்ணிருக்கான். ஆடியோ குவாலிட்டியா நல்லா இருக்கு. ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் ஒரே ஒரு வருத்தம் இருக்கு, ஆனா இதுல வந்து மேல அந்த பட் கிட்ட உருவம் இல்லையா. ஆமா, பட் ஆனா கேபிள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், ரொம்ப மெலிசா இருக்கு. ஏர்பாட்ஸோட கேபிள் மாதிரியே இருக்கு, இயர்பாட்ஸோட கேபிள் மாதிரியே மெலிசா. அது ஒண்ணுதான் கொஞ்சம் மக்களை ட்ரை பண்ணி பாருங்க. 1290 rupees வருது. சப்போஸ் நீங்க வேற பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு IP54 ரேட்டிங்கோட இருக்கு, Hi-Res audio அவுட்டும் இருக்கு. ஸோ IEM போறதுக்கு பதிலாக எனக்கு இது கூட ட்ரை பண்ணலாம். Edifier சூப்பர் பிராண்டுங்க, யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுங்க. Jack Sparrow, hi sir bro, you should read this. I am Jack Sparrow update. ஐயா, உங்க பேர் நிஜமாவே Jack Sparrow தானா? இவர் நான் அப்பப்ப கமெண்ட் பண்ணுவாரு. அது இல்லடா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா உடனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி Jack Sparrow. அது இல்ல மச்சான், என்ன இது. சரி, Jack Sparrow அவர் பேரு, அவரே முடிவு பண்ணிட்டாரு. About Flipkart Trust Shield 30 days protection plan. I have claimed the plan due to the Realme phone P4 power display got broken and they asked me to pay processing fee of 1500. Next day the Jeeves technician arrived and picked up my product and submitted to the authorized service center. The repair of the product they are given a time of 3 days. Then 1 week gone, no information about the product status. Then I pushed from my side through calls, mails, raised complaint in the Flipkart app and also Swan posting issues in the Twitter X and to get my product soon. In between many reasons சொன்னாங்க, like you should pay full amount for the repair cost, claim in process and then
it can't able to repair the product, they will refund the amount of 90% of the deduction of the display cost. Replace the product if possible. Then about 3 to 4 days call received from Flipkart about this issue through my registered mobile number, and after that they connected me with the service person. He is from on the Jeeves support. He told me that I want to pay 20% of the repair cost. 80% of the repair cost is assured by the Flipkart. So the display repair cost is 8,500. They asked me to pay 2,000. தலைவிதி சரி ஃபோன் கிடச்சா போதும்னு இவனுங்க கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு டிப்ரெஷன் தான் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி 10 days வேறு ஃபைட் பண்ணியாச்சு. ஃபோன் நீட்ஸ் டு பி வித் மீ இன் அ டேன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க் அது வரைக்கும் நான் ஒரு Redmi 9 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சர்வீஸ் பீரியட் சரி ஓகேன்னு சொல்லி 2,000 ஜியோ சர்வீஸ் பர்சன் கிட்ட பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ஃபோன் டெலிவரி பண்ணிட்டாங்க. டோட்டல் 3,500 rupees ஃப்ரம் மை எக்ஸ்பென்சஸ் டு ரிப்பேர் த டிஸ்பிளே. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி 999 பிளான் ப்ராடக்ட் பை பண்ணால் போது ஃப்ரீன்னு போட்டு ப்ராசஸிங் ஃபீ அப்போ தான் அதை 99 கலெக்ட் பண்ணுறானுங்க. பட் த ஆக்சுவல் ப்ராசஸிங் ஃபீ இஸ் 500. பட் ஆஸ் பர் த பிளான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரிப்பேர் பண்ணி தரணும். நடுவில் ஏதோ ஸ்கேம் நடக்குது என்னன்னு தெரியல. பட் அந்த 2,000 என்கிட்ட கலெக்ட் பண்ணதுக்கு ஸ்கேம். ஐ திங்க் மணி கோஸ் டு த மிடில் பர்சன். ஆமாம், அந்த ட்ரஸ்ட் ஷீல்டு வாங்காதீங்க. வேற இருக்கான்னு பாருங்க, கீழே காட்டும். ஒன்னஸ் இருக்கும், இன்னும் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் பண்ணுறானுங்க. அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் காசுலாம் கட்ட சொல்ல மாட்டாங்க. இது எவ்வளோ சீப்பாக அந்த 999ன்றதுனால உங்ககிட்ட உங்கள் தலையில் விடியுது அந்த காசு. ஆனால் உஷாராக தான் இருக்கானுங்க. கொஞ்சம் பார்த்து மக்களே பண்ணுங்க. ஆர்டர் பண்ணும்போது கீழே கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும் எந்த பிராண்டோட வாரண்டி வேணும் அப்படின்ட்டு. இந்த ட்ரஸ்ட் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டோட அதை எடுக்கவே எடுக்காதீங்க எப்பயுமே, வீணாக போனாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. ஒரு வழியாக வந்து கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் நரேஷ் கிட்ட பேச போகிறோம். ஏன்னா அவன்கிட்ட ஒரு அப்டேட் கேட்டிருக்கோம். ஆமாம், நரேஷ் கிட்ட பேசிட்டு நமது சேனலுக்காக 17 Pro. ஆமாங்க, நாங்கள் இன்னொரு பதிவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நரேஷ்ட பேசிட்டு இப்போ உடனே வரும். ஓகே, நன்றி மக்களே. டாடா பை பை.